வணக்கம் நண்பர்களே, இது நம்ம தையல் துறை யூடியூப் சேனல். இது நான் உங்கள் இளையராஜா. இந்த காணொலி என்ன அப்படின்னா, போட் நெக் பிரெஞ்சஸ் கட். ஆனால் ஃப்ரண்ட் ஓப்பன், பேக் ஓப்பன் கிடையாது. ஃப்ரண்ட் ஓப்பனில் போட் நெக் பிரெஞ்சஸ் கட். இதுதான் நம்ம வந்து இந்த போர்டில் வந்து நம்ம எழுதி வச்சிருக்கோம். கணக்கீடுகள்லாம் வந்து பெரிய கணக்கீடுகள்லாம் இல்லை, நார்மலான கணக்கீடுகள் தான். டாட்டுக்கான கணக்கீடுகள் நம்ம போடலை. மேல்பாடியை நடுப்பாடி எவ்வளவு ப்ளஸ் மைனஸ் பண்ணுறோம், ஷோல்டர் எவ்வளோ மைனஸ் பண்ணுறோம், ஃப்ரண்ட் நெக்கு வந்து பேக் நெக்கு வந்து போட் நெக்கு அப்படிங்கிறதுனால 3 இன்ச்சு தான் உயரம் கேட்டிருந்தாங்க. நம்ம இதுக்கான எவ்வளோ ஷோல்டர் வந்து மைனஸ் பண்ணிடுறோம். இதை எப்படி நம்ம அப்படியே கட்டிங்கில் அப்ளை பண்ண போகிறோன்றது ஏற்கனவே நம்ம இந்த கணக்கீடுகள் தெளிவான பார்வையாக போன காணொலியில் நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? அந்த இந்த காணொலி முதல்ல இப்போ தான் பார்க்குறீங்கன்னா போன காணொலியை பார்த்துட்டு வாங்க. எப்பவுமே நம்ம வந்து ஒரு காணொலியோட தொடர்ச்சி இருக்குது, நான் சொல்லிடுவேன் முன்னாடி இருக்குது அப்படின்னு சொல்லிடுவேன். முன்னாடி உள்ள காணொலி பின்னாடி உள்ள அந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நம்ம வந்து சும்மா மேம்போக்கா அப்படி எடுக்கிறது கிடையாது. நம்ம எல்லாத்தையுமே வந்து ரொம்ப விரிவாக ஆராய்ஞ்சு தெளிவாக நம்ம எடுக்கிறதுனால நீங்கள் அப்படியே வந்து நீங்கள் ஒரு கஸ்டமருக்கோ இல்லை ஒரு உங்கள் வீட்டு ஆளுங்களுக்கோ தைக்கும் பொழுது உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரிஞ்சு ரொம்ப அந்த தெளிவான ஒரு பார்வையில் ரொம்ப புரிதலோட நீங்கள் செய்வீங்க. அதுக்காக தான் நம்ம வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் ஷேர் பண்ணுறோம், மொத்தமாகவும் ஷேர் பண்ணுறோம். அந்த ஏன்னா தனித்தனியாக பிரித்து சொல்றது காரணம் என்ன அப்படின்னா, இந்த கணக்கீடுகள் தனியாக போடுறோம். ஏன்னா பெரிய காலனியாகவும் நீண்ட காலனியாகவும் ஆயிடக்கூடாது, ஆனாலும் விஷயங்கள் தெரியாமல் ஆயிடக்கூடாது. உங்களுக்கு எல்லாமே விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு, இந்த மாதிரி நுணுக்கங்கள் இருக்கு, இந்த மாதிரியான கணக்கீடுகள் இருக்கு. அப்ப நம்ம வந்து ஒரு பயனுள்ள விஷயமா கொண்டு போகணுன்றதுக்காக தான் நம்ம தையல் துறை சேனல்ல நம்ம இதெல்லாம் பகிர்ந்துட்டு இருக்கோம். நம்ம வர்ற வருங்கால தையல் துறைக்குள்ள வர்றவங்க எல்லாருக்கும் இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். தேவைப்படுறவங்க உங்க நண்பர்களுக்கு கூட ஷேர் பண்ணுங்க. இப்ப நம்ம இந்த ப்ளவுஸ் தான் கட்டிங் பண்ண போறோம். போன இதில் பார்த்துட்டோம், ரொம்ப தெளிவாக விரிவாக பார்த்துட்டோம். அதில் இப்போ வந்து நம்ம அப்படியே கட்டிங் பண்ண போறோம். கட்டிங்ல வந்து நம்ம பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் எடுக்காம பண்ண போறோம். இப்போ போட் நெக்கு, பிரெஞ்சஸ் கட்டு, மேக்ஸிமம் பிரெஞ்சஸ் கட்டுனாலே வந்து நம்ம பேட்டர்ன் எடுத்து தான் செய்யறது வழக்கம். நான் வந்து அந்த பேட்டர்ன் எடுக்காம அதை எப்படி செய்யலான்ற ஒரு மெத்தடும் நம்ம வச்சிருக்கோம். ஒன்றும் இல்லை, அதில் வந்து நம்ம எப்படி பண்ணணும் சரியா பேட்டர்ன் எடுக்காம. சில பேர் பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் எடுக்கலைன்னா கூட ஒரே பக்கமாக வந்து அளவுகளை அதிகப்படுத்தி விட்டு அதிகமான ஒரு அளவுகள் மொத்தமாக டோட்டலாக வந்து இவ்வளோ லூஸ் வச்சிட்டோம்னா அந்த பேட்டர்ன் தைச்சதுக்கு அப்புறம் குறையும் இல்லையா, அந்த குறைவுக்கு சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரியான இதெல்லாம் பேட்டர்ன் எல்லாம் தைப்பாங்க. நம்ம அப்படி கிடையாது. சரியான இடத்துல சரியான ஒரு தையலுக்கு எங்க கொடுக்கணுமோ அங்கதான் கொடுக்க போறோம். ஆனா பேட்டர்ன் எல்லாம் செய்ய போறோம். இப்ப நம்ம அந்த கட்டிங்குள்ள போகலாம், வாங்க பார்க்கலாம். நம்ம எடுத்த உடனே இப்போ ஸ்லீவ் தான் கட் பண்ண போறோம். ஸ்லீவ் வந்து பாத்தீங்கன்னா 4ஆ மடிச்சு போட்டிருக்கேன். பாருங்க, இந்த மடிப்பு, இது 2 கரைத்தட்டு மேல இருக்கிற மாதிரி 4ஆ மடிச்சிட்டோம். இது வந்து இந்த அடங்கி சுற்றளவு நம்ம செட் பண்ணிக்கணும். இல்லைன்னா இந்த 2 தட்டு மட்டும், இந்த கரைத்தட்டு 2 தட்டு மட்டும் நம்ம இப்படி உள்வாங்கிற மாதிரி வச்சு மைனஸ் பண்ணி வெட்டிட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த கீழ்த்தட்டை வச்சு நம்ம ஜாயின் போட்டுக்கலாம் ஈஸியாக. இப்போ இதோட அடங்கி சுற்றளவு கம்மியாக இருக்கிறதுனால அது வந்து உட்காந்து வச்சு 12 இன்ச்சு தான் அடங்கி சுற்றளவு. 11.5 + 1/2ன்றதுனால 12 இன்ச்சுன்னு போய் தாராளமாக இருக்குது. அதனால் நான் 4ஆக மடிச்சிருக்கேன். ஓகேவா? ஜாயிண்ட் வந்து வராது இதில். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தோன்னே ஸ்லீவில் கட் பண்ணும்போது இந்த பிசர் எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம். பிசரை வந்து சரி பண்ணிடலாம், நேராக்கிடலாம். தையலுக்கு வந்து 1.5 இன்ச்சு பட்டி அடிக்கிற மாதிரியான இந்த பிசரை வந்து தட்டிக்கலாம். இப்போ ஸ்லீவோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 9.5 இன்ச்சு ஸ்லீவோட ஹைட்டு. கை உயரம் வந்து 9.5, இங்கேருந்து 9.5, இந்த ரெடியிலேருந்து கோடர்லேருந்து 9.5 ப்ளஸ் தையலுக்கு. இப்போ நம்ம அடங்கி சுற்றளவு வச்சிடலாம். இங்கே அடங்கி சுற்றளவு பார்த்தீங்கன்னா 12, 11 + 6 12, 12ல் பாதி 6. இதில் ஒரு நேர்கோடு போட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சு தையலுக்கு நம்ம விட்டுருக்கோம். இப்போ முனங்கை சுற்றளவு நம்ம பார்த்துக்கலாம். முனங்கை சுற்றளவு பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சு. 10ல் பாதி 2ஆக மடிச்சு பாதியாக வைக்கும்பொழுது 5, 1.5 இன்ச்சு தையலுக்கு. இப்போ இந்த இதை வந்து நம்ம 3ஆக பிரிக்கிறோம். எவ்வளோ இருக்குது? இதில் 6 இருக்குது. அப்போ 2 2ஆ 3ஆக பிரிக்கிறோம். இந்த பாகத்தை 2 2ன்னு 3ஆக பிரிச்சுக்கிறோம். உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கிறதுக்காக, அந்த கை ஷேப்பெல்லாம் வரணும், ஈஸியாக அழகாக வரணுன்றதுக்காக நான் இந்த சொல்கிறேன். ரொம்ப எளிமையாக இருக்கும், ஆனால் வந்து சரியாகவும் இருக்கணும். அதுக்காக நம்ம மெயினாக முக்கியமாக நமக்கு சரியான மெத்தட் வரணுன்றதுக்காக தான் நமக்கு இவ்வளோ வேலை நம்ம பண்ணுறோம். இப்போ இதை 3ஆக பிரிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சு வந்து அடங்கி சுற்றளவு. எடுக்கும்போது வந்து 11.5 எடுத்தது. அப்படியே வந்தாலும் 6 இன்ச்சு வச்சா கூட 12 ஆச்சு. எனக்கு 15 இன்ச்சு வந்து ஆம்கோட அளவு வந்து 15.
அப்போ 15 இன்ச்சு ஆம்புக்குள் அளக்கும் போது இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளவு வித்தியாசம் இருக்குது அப்படின்னா அடிங்கைக்கும் ஆம்புக்கும் 3 இன்ச்சு வித்தியாசம் இருக்கு இல்லையா? அப்போ 3 இன்ச்சு வித்தியாசம் போது பாருங்க, இதில் இதில் வந்து 2ஆக பிரிக்கிறேன். இந்த 3 பிரிச்சுட்டு இந்த ஒரு பாகத்தை 2ஆக பிரிக்கிறேன். இந்த ஒரு பாகத்தை நீங்கள் எதுவுமே கை வைக்கக்கூடாது, ஓகேவா? இந்த பாகத்துக்கிட்ட இப்படியே இருக்கட்டும். இதுக்கப்புறம் இதை வந்து 4ஆக பிரிக்கணும். இதை 4ஆக பிரிக்கணும். இப்போ 1 இன்ச்சு, அப்போ கால் இன்ச்சு கரெக்டாக 1 இன்ச்சுக்கு நான் கால் இன்ச்சாக வச்சு மார்க் பண்ணுறேன். 2 பாயிண்ட்டு 2 4 2 பாயிண்ட்டாக வச்சு இதை 4ஆக பிரிச்சிட்டோம், ஓகேவா? இதுக்குள்ளே 3 கோடு இருக்குது, 4 பாகமாக இருக்குது. இது வந்து 1 1.5 இன்ச்சு வரைக்கும் டிஃப்ரெண்ட் இருந்தால் இங்கேருந்து வளைவு எடுக்கணும். 2 இன்ச்சு 2.5 இன்ச்சு டிஃப்ரெண்ட் இருந்தால் இங்கேருந்து வளைவு எடுக்கணும். 3 இன்ச்சு டிஃப்ரெண்ட் இருந்தால் இங்கேருந்து வளைவு எடுக்கணும். இப்போ 3 இன்ச்சு நம்ம இந்த 3வது கோட்லேருந்து வளைவு எடுத்துக்கணும், இங்கேருந்து வளைவு எடுக்கணும், ஓகேவா? சரி, இந்த வளைவு எடுக்கிறது இங்கே நோட் பண்ணிட்டோம். இப்போ இது எங்கே வரைக்கும் இது இறங்கணும் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணோம்ல. இப்போ ஆமுள்ள பாதி எவ்வளவு? 15 இன்ச்சு, 7.5 இன்ச்சு, அதில் பாதி, ஓகேவா? ஒரு 4 இன்ச்சு குறைச்சிடணும். ஆமுள்ள பாதியில் ஒரு 4 இன்ச்சு குறைச்சி ஒரு மார்க்கம், ஆமுள்ள பாதியில் 4 இன்ச்சு கூட வச்சு ஒரு மார்க்கம். இப்போ 2 மார்க் இந்த மாதிரி போட்டு வச்சிருக்கோம். இந்த ஷேப்பில் கரெக்டாக இந்த ஷேப்பில் டேப் வச்சுருந்தோம், அந்த ஷேப்பில். இப்போ தான் அந்த ஸ்கேலை வச்சு நம்ம மார்க் போட போகிறோம். எங்கே இருந்துன்னா இங்கேருந்து வளையிற மாதிரியான பொசிஷனில் வைங்க. இந்த சுருக்கம் வந்து அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃபிட்டிங்லாம் கரெக்டாக வரும். ஏன்னா இவங்களோட அளவு வந்து கையோட அளவு ஒல்லியாக இருக்காங்க அப்படின்னும் போது நம்ம சுருக்கங்களை சரியாக எடுக்கணும் அப்படின்னா தள்ளி இருந்து குறையிடும். இது வந்து பாடியாக இருப்போம், கைக்கெல்லாம் தடிமனமாக இருக்குது அப்படின்னா இந்த ஆமுலுக்கும் அடிங்கைக்கும் வித்தியாசம் கம்மியாக இருக்கும். அப்போ வந்து அதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். 1 இன்ச்சு வித்தியாசம் 1 இன்ச்சு வித்தியாசம்னா அவங்க கை கனமாக இருக்குது, ஆமுலோட கை பாகம் வந்து கீழே வந்து கனமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ நமக்கு சுருக்கம் அதுக்கு தகுந்த மாதிரியான வளைவு எடுக்கணும். ஒல்லியாக குறை என்ன ஆகும்னா நமக்கு கம்மியாக இங்கே கம்மியாயிடும். அப்போ அந்த வித்தியாசங்கள் கூடும் பொழுது குறையுது, வித்தியாசங்கள் வந்து கம்மியாகும் பொழுது நம்ம இந்த வளைவை வந்து எப்படி எடுக்கிறோம், இந்த கை வந்து தடிமனமாக இருக்குது, பருமனாக இருக்குது, கை பெருசாக இருக்குது, சின்னதாக இருக்கான்றதை பார்த்தோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த குறைவை எடுக்கிறோம், ஓகேவா? ரைட். இப்போ இந்த கீழே வர்ற மாதிரியான அமைப்பில் வச்சு இங்கேருந்து திரும்புகிற மாதிரியான அமைப்பில் வைக்கணும். இப்போ இந்த கீழ் மார்க்கு ப்ளஸ்ஸு இங்கேருந்து அப்படியே ரிட்டர்ன் ஆகுது, நம்ம இந்த 3வது மார்க்கில் இருந்து திரும்புகிற மாதிரி இந்த மாதிரி வச்சுட்டு, ஆனால் 2வது மார்க் கூட நிறுத்திடுங்க, இந்த 2லேயும் நிப்பாட்டிடுங்க. இதை திருப்பி இப்படி போடுங்க, திருப்பி போட்டு இங்கேருந்து இதில் லிங்க் பண்ணுங்க, ஓகேவா? அவ்வளோதான் கையோட வடிவம். அப்படியே இதில் வந்து இந்த ஸ்கேலை இப்படி கொண்டு வந்து இப்படியே வெளியே கொண்டு போயிருங்க. இது ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்க்குறவங்க எல்லாருக்கும் இது தெரியும். புதுசாக நிறைய நண்பர்கள் பார்க்குறீங்க, அவங்களுக்காக தான் நம்ம திரும்பவும் இதை கொஞ்சம் விரிவாகவே சொல்லியிருக்கோம், ஓகேவா? இந்த மெத்தட் தான் நம்ம சேனலில் பார்க்குற எல்லா நண்பர்களுமே தொடர்ந்து பண்ணிட்டு வராங்க. நல்லா இருக்குது, பர்ஃபெக்டாக வருது, சூப்பராக இருக்குலாம் சொல்கிறாங்க. ரைட். இது புது நண்பர்களுக்காகவும் நம்ம இதை தெளிவாக சொல்லணும் இல்லையா? ரைட். இப்போ இதுலேருந்து இதை லிங்க் பண்ணலாம். இப்போ இந்த வடிவத்துக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு வடிவம் உள்ள ஸ்கேல் வந்து வச்சுக்கோங்க. இப்படி இதையும் லிங்க் பண்ணுங்க. லைட்டாக அந்த ஷேப் வந்து கொஞ்சம் உள்ளே வர மாதிரி. இந்த ஆமர் ஸ்கேல்லே இதுலேயே நீங்கள் கூட அது மாதிரி பண்ணலாம். கொஞ்சம் தூரத்துக்கு தான் வரும். பாருங்க, இங்கேருந்து இது வரைக்கும் இது வருது பார்த்தீங்களா, இந்த ஷேப் வருதா? அதுக்கப்புறம் இதில் நீங்கள் ஸ்ட்ரெயிட் ஸ்கேல் வைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இப்படி நேராக ஸ்கேல் வச்சுக்கணும். உங்களோட இந்த ஸ்கேல் இல்லை அப்படின்னா, இது இல்லைன்னா இதுலேயே கூட நீங்கள் அது மாதிரி வச்சுக்கலாம், மாறி போட்டுக்கலாம், ஓகே. தையலுக்கானதில் அப்படியே இதே மாதிரியான ஒரு வளைவு எடுத்துக்கலாம், இதே ஷேப்பில் வடிவத்தில். இப்போ இந்த சிலிவை வெட்டிடலாம். இப்போ பாருங்க, இங்கேருந்து இது நேர், இதுக்கப்புறம் தான் வளைவு. அது ஞாபகமாக கரெக்டாக அதே மாதிரி தையலுக்கான அளவு கரெக்டாக இதுலேருந்து நேர் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வளைவு எடுக்க ஆரம்பிக்கணும். அங்கே சமநிலையில் இருக்கணும். இதுலேருந்து இதை அப்படியே இப்படி திருப்பிடணும், ஓகேவா? இதை நம்ம அளந்து பார்க்கல இல்லையா? அளந்து பார்த்துருவோமா? ஆம்புல அளவு நம்ம பேசிகிட்டு இருந்தது அளந்து பார்க்கல. இது நம்ம எடுக்கிற மெத்தடில் எடுத்தோன்னா கரெக்டாகவே வந்துடும், அளந்து பார்க்கணுன்ற தேவையில்லை. 15 இன்ச்சு சரியாக வந்துடுச்சு, 7.5 இன்ச்சு, அரை பாயிண்ட்டே இருக்குது, சரியாக இருக்குது. இந்த முறையில் கட் பண்ணிங்கன்னா கரெக்டாகவே வரும். அளந்து பார்க்காம நம்ம வெட்டலாம், அந்த அளவுக்கான தெளிவான ஒரு அளவில் வரும். இங்கே ஒரு நாச்சு, இங்கே ஒரு நாச்சு, இது அப்படியே ஒரு குத்து போட்டுக்குங்க. இந்த பாதையில் தான் நம்ம தைக்கணும் அப்படிங்கிறதுக்கு தைக்கும் பொழுது கரெக்டாக அது வழியாக வந்து தைச்சிடலாம், ஓகே. இப்போ கவர் தட்டு, இந்த கவர் தட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஒரு பாகம் பிரித்தோம் பாருங்கள், 1 இன்ச்சு, அந்த 1 இன்ச்சு அப்படியே இங்கே வச்சுருங்க.
இந்த சைடு இங்கே 1/2 இன்ச்சு, இதில் பாதி, இந்த கேப்பில் பாதி 1/2 இன்ச்சு இங்கே வச்சுருங்க. இப்போ இதுக்கும் சென்டர் பாருங்கள், இதுலேருந்து 6 ஒரு புள்ளி இருக்குது, 6ன்னா கூட நம்ம 3 இன்ச்சு வந்து சென்டரு. இந்த ஆழம் இவ்வளோ தான். இது அப்படியே வந்து இந்த ஆமல் ஸ்கேலை இங்கேருந்து திரும்புகிற மாதிரியான அமைப்பில் வச்சுக்கோங்க. கரெக்டாக இதில் வந்து நிற்க வைங்க. அவ்வளோதான். இப்போ இதை திருப்பி போட்டு இந்த ஸ்கேலை திருப்பிட்டு இதுலேருந்து இதுக்கு கொண்டு போங்க. ஓகே, இப்போ அப்படியே நம்ம கட் பண்ணிக்கலாம். கத்திரி வந்து இப்படி தான் பிடிக்கணும், இப்படி எடுக்கக்கூடாது. இப்படி பிடிச்சி கரெக்டாக நம்ம கவத்தட்டு குறைஞ்சதே தெரியக்கூடாது, வெட்டி இருக்கிறதே தெரியக்கூடாது, ஆரம்பித்தது எங்கே முடிக்கிறது எங்கன்னு தெரியக்கூடாது. ஓகேவா? அந்த பல்லு படக்கூடாது. அப்போ தான் வந்து நம்ம ஸ்லீவ் வைக்கும்போது கரெக்டாக வரும். இப்போ இதில் ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் நாஷ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இந்த கவத்தட்டு எடுத்ததுனால ஸ்லீவ் வந்து நமக்கு இந்த ஃப்ரண்ட் பகுதி அதிகரிச்சிடும் அப்படின்னு தான் நானும் நினச்சிட்டு இருந்தேன் முதல்ல. ஆனால் அப்படி அதிகரிக்காது. இந்த பாகம் என்ன இருக்கோ அதுதான் இதுவும் இருக்கும். ஓகேவா? அப்போ நம்ம ஃப்ரண்ட் தட்டு வெட்டும் பொழுது இதில் கவத்தட்டு எடுத்தோமேன்னு சொல்லி அதில் ரொம்ப வெட்டி ஆமுல் அளவு அதிகரிச்சிடக்கூடாது. ஆமுல் அதிகரிக்காமல் கவத்தட்டு எடுக்க தேவையாக இருந்தால். ஓகேவா? அப்போ இந்த ஏன்னா ஸ்லீவ் ஏற்றும் போது தைக்கும் பொழுது சைடில் அப் அண்ட் டவுன் வந்துடும். அதே மாதிரி இந்த கவத்தட்டு வெட்டும் பொழுதும் நிறைய பேர் இங்கே இறக்கிலாம் வெட்டிடுறாங்க. அதனால இப்போ நிறைய கேள்விகளில் வருது, இந்த ஒரு கை இப்படி ஜாயின் பண்ணும் பொழுது எங்களுக்கு ஏற்ற இறக்கம் வருது அப்படின்னு. ஏன்னா இந்த கவத்தட்டு நம்ம அதிகமாக குறைஞ்சிட்டாலும் இறக்கி விட்டுட்டோம்னா இந்த பகுதி வந்து குறைஞ்சிடும். ஒரு பக்கம் பெருசாகவும் ஒரு பக்கம் சின்னதாக வந்துடும். அதனால கவனமாக பண்ணுங்க. இது பாருங்க, இப்போ நம்ம இங்கேயே முடிச்சிட்டோம், இங்கே வரல. அதே மாதிரி கரெக்டாக இதில் நம்ம அளந்து பார்த்தோம் அப்படின்னா இவருங்க இதை நம்ம அளந்து பார்த்தோம்னா இந்த 2 தட்டுமே ஒரே மாதிரி தான் வரும். ரெண்டுமே ஒரே மாதிரி தான் வரும். இவருங்க ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இது வந்து கூடுதலாலாம் வராது, இந்த கவர் தட்டு கூடுதலாக வராது. அதை நீங்கள் கணக்கில் வச்சுக்கோங்க. மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, நான் ஃப்ரெண்டு கட்டும் பொழுதும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதை சுட்டி காமிக்கிறேன் ஃப்ரெண்டு வெட்டும் பொழுதும். ரைட்டு. இப்போ நம்ம பேக் வெட்ட போகிறோம். இது வந்து ஃப்ரண்ட் ஓப்பன் தான், ஆனால் போட் நெக்கு ஃப்ரண்ட் ஓப்பனு, பிரின்சஸ் கட்டு. ஓகேவா? அதனால மடிப்பு நம்ம பக்கம் இப்போ வச்சிருக்கோம். கரை வந்து இந்த பக்கம் இருக்கு. ஃபர்ஸ்ட் கீழே வந்து லெவல் பண்ணிக்கலாம். நேராக இந்த பிஸ்டன்லாம் சரியாக வர மாதிரி நேராக வச்சு ஸ்கேல் வச்சு மார்க் போட்டுக்கோங்க. தையலுக்கு 1.5 இன்ச்சு விட்டுக்குங்க. இந்த பிஸ்டரை நம்ம தட்டி எடுத்துடலாம். இப்போ இதில் ப்ளவுஸோட உயரம் பார்த்தீங்கன்னா 14 இன்ச்சு ப்ளவுஸோட உயரம் ப்ளஸ் தையலுக்கு. ஓகேவா? 14 இன்ச்சு வச்சு ஒரு மார்க் பண்ணிட்டோம், ப்ளஸ் தையலுக்கான மார்க் ஒன்று போட்டோம். இதில் 2 மார்க் தான் நம்ம போடுவோம். இதுலேயும் இப்போ இதை வந்து நம்ம மேல்பாடி அளவு பார்த்தீங்கன்னா 32 எடுத்த அளவு 2 இன்ச்சு ப்ளஸ் பண்ணி 34. இதோட கணக்கீடுகள்லாம் நம்ம எப்படின்றதெல்லாம் தெளிவாக நம்ம போட்டிருந்தோம் போன காணொலியில். அதை பார்த்துக்குங்க பார்க்காதவங்க. 32 + 2 அது 34ன்னா 4ஆக பிரிக்கும் பொழுது 8.5 இன்ச்சு ஒரு தையல் மார்க் வச்சுட்டு அது வந்து 1 இன்ச் தையலுக்கு நம்ம மார்க் போடணும். இங்கேருந்து 1.5 இன்ச்சு ஒரு தள்ளி ஒரு மார்க். இப்போ ஷோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து மைனஸ் பண்ணி வச்சுருக்கோம். போட் இருக்கிறதுனால எவ்வளோ மைனஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கரெக்டாக தெளிவாக மைனஸ் பண்ணி வச்சிட்டோம். 14.5 இன்ச்சில் 1.5 இன்ச்சு மைனஸ் பண்ணி அப்புறம் ப்ளஸ் வந்து கூடுதலாக ஒரு 1/2 இன்ச்சு மைனஸ் பண்ணி மொத்தம் 12.5 இன்ச்சு இப்போ நம்ம கையில் வர்ற மாதிரி வச்சுருக்கோம். வந்து நெக்கோட அகலம் வித்து வந்து 9 இன்ச்சு, 12.5 இன்ச்சு ரெடி ஷோல்டரு ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம எல்லாம் மைனஸ் பண்ணது போக 12.5 இன்ச்சு. அப்போ 6.25, அதில் பாதி 6.25 ப்ளஸ்ஸு தையலுக்கு. இப்போ ஷோல்டரோட இந்த கழுத்தோடைய அகலம் பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சு 4.5 தையலுக்கு உள் பக்கமாக போடுறோம். இது வந்து நம்ம பைப்பிங் வைக்க போகிறோம், கோல்டு கலரில் பைப்பிங்கோ இல்லை ஏதாவது வைக்கிறோம் அப்படின்னா த்ரெட் பைப்பிங் வைக்கிறோம். பைப்பிங் வைக்கணும்னா தையலுக்கு விடக்கூடாது.
ஓகேவா? நான் தையலுக்கு விட்டுருக்கேன், உங்களுக்கு அடையாளத்துக்காக நான் சொல்கிறேன். இப்போ கழுத்தோடைய ஆழம் பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு. முன் கழுத்தும் 3 இன்ச்சு தான், பின் கழுத்தும் 3 இன்ச்சு தான். இந்த சின்ன கழுத்து 3, 3, 4க்குள்ளே வரும் பொழுது உயரத்தை நம்ம அளப்போம், கிராஸில் அளக்க மாட்டோம். ஏன்னா அது நம்ம தெளிவான பார்வையில் இருக்கும். இப்போ கிராஸில் பார்த்தீங்கன்னா 5.25 இன்ச்சு வரும். 3 இன்ச்சுனா இது வைக்கவே முடியாது. ஏன்னா கழுத்துடைய ஏவே வந்து பார்த்தீங்கன்னா 4.5 இன்ச்சு, அகலமே வந்து 4.5 இன்ச்சு. அப்போ 3 இன்ச்சுன்றது இப்படி கிராஸில் எடுக்க முடியாது. இதை உயரத்தை தான் எடுத்தாகணும். இதே ஆழமான நெக்கு வரும்பொழுது நம்ம கிராஸில் எடுப்போம். இது நம்ம தெளிவான ஒரு புரிதலோடு இருக்கிறோம், தெளிவான பார்வையில் நம்ம பண்ணுறோம். கரெக்டாக அதை நீங்கள் பார்த்துக்குங்க. 6.25 இன்ச்சு இங்கே வச்சுருக்கோமா, அந்த 6.25 இன்ச்சை இங்கே இறக்கி ஒரு மார்க் வச்சுக்கோங்க. இப்போ இந்த போட் நெக் இதை தான் நம்ம வந்து இணைக்க போகிறோம். பாருங்க, இதில் வந்து லைட்டாக ஒரு நேர்கோடு போட்டுக்குங்க, ஒரு 1 இன்ச்சுக்கு. இந்த நேர்கோட்லேருந்து இந்த சைடு அப்படியே ஒரு ஷேப் கொடுக்குறோம். அந்த ஷேப் எப்படி வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றத நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். அப்படி போயிட்டு அப்படி தான் போகணும், மேலெல்லாம் ஏற வேண்டாம், அப்படியே தான் போனால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த பொசிஷன் கரெக்டாக இருக்குது. இதுலேருந்து இப்படி வெளியில் போகுது பாருங்கள், இதே மாதிரியான அமைப்பில் போனால் நல்லாயிருக்கும். இங்கே வந்து வரும்பொழுது இதில் அப்படியே இணைச்சிருங்க. இந்த 1 இன்ச்சுக்கு அப்படி இந்த ஷேப் வந்து நேராக வரட்டும், அவ்வளோதான். இது இப்படியே போனால் தான் நல்லாயிருக்கும். இது இப்படியே போட்டோம். ஏன்னா இதுதான் அந்த பாயிண்ட்டு, ரெடி பாயிண்ட் இருக்குது பாருங்கள், ப்ளஸ் மார்க் இதுதான். நம்ம இது வந்து ஷோல்டர் எப்படி ஏற்றுவோம் அப்படின்னா, ஃப்ரண்ட் பேக்கும் பைப்பிங்கெல்லாம் அதில் வச்சுட்டு தான் ஷோல்டர் ஏற்றுவோம். ஷோல்டர் தைக்கும்பொழுது இங்கே சேர்ப்போம், கரெக்டாக வந்துடும். வெட்டும்பொழுது நம்ம இப்படி தான் வெட்டுவோம். ஓகேவா? இந்த பாகம் இந்த ஒரு இன்ச்சு நேர் பாகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால தான் நேர் பாகத்தில் நம்ம வச்சுருக்கோம். இங்கே வரும்பொழுது நேராக வச்சுக்கோங்க, இது எப்படியே வச்சுருங்க. இது விரியும் போது அழகாக இருக்கும், அந்த போட் பார்க்கும்பொழுது சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா லைட்டாக கிராஸ் எடுக்கணும். ஏன்னா இது ஷோல்டரோட அளவு பெரிய அளவு, அதனால் ஒரு 4 இன்ச்சு கிராஸ் எடுத்துங்க. இதுலேருந்து தான் நம்ம கணக்கு எடுக்கணும், ஆம்பளோட ஹைட்டு கணக்கு அப்படிங்கிறது. நம்ம ஆம்பளோட ஹைட்டு எப்படி வரும்னு ஆட்டோமேட்டிக்காக வரும், நம்ம வந்து தனியாக வைக்க வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காக வரும் நம்ம போடுற கணக்கில் போட்டிங்கன்னா. பாருங்க, இதோட வித்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இந்த அகலம் மட்டும் இங்கேருந்து 2.25 இன்ச்சு இருக்குது. இந்த 2.25 இங்கே வச்சு மைனஸ் பண்ணிடுங்க. இந்த ரெடியில் உடந்து வச்சுருங்க 2.25 மேலே. இப்போ மைனஸ் பண்ண மாதிரி 2.25, ஓகேவா? மைனஸ் பண்ணிவிட்டு ஆமோட அளவு என்ன, 15. 15ல் பாதி எவ்வளவு, 7.5. 7.5 ஒரு மார்க் வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து இந்த பாகம் 2.25 இன்ச்சு இல்லையா, அதை 3ஆக பிரிக்கணும். அதில் 3ல் ஒரு பங்கு மட்டும் இங்கே இறக்கணும். ஓகேவா? இதில் இருக்கிற 3ல் ஒரு பங்குனா 2.25 அப்படின்னா பாருங்க, 3/4 1.5 3ஆக பிரித்தோம் அப்படின்னா 2.25 3/4 இன்ச்சு. இப்போ இதுலேருந்து 3/4 இன்ச்சை இறக்கிடுங்க. இந்த 7.5 ப்ளஸ் ஒரு 3/4 8.25 வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போ இங்கே 3/4 தான் நம்ம எழுதிக்கிறோம். 3/4 எதை தான் நம்ம தூக்க போகிறதோ அதுதான், அந்த அளவு தான். ஓகேவா? இப்போ இங்கே தூக்குறதுக்கும் 3/4 இன்ச்சு நம்ம தூக்க போகிறோம். ஓகே, இதை அப்படியே சேவ் எடுத்துடலாம். நம்ம இங்கேயும் டச் ஆகணும், இங்கேயும் டச் ஆகணும். ஓகே, இப்போ இதை அளந்து பார்த்துக்கலாம். அளந்து பார்த்து செக் பண்ணிக்கலாம் 7.5 இன்ச்சு இருக்கா அப்படின்னு. சரியாக இருக்குது. ஒரு அரை புள்ளி வந்து கூடுதலாக இருக்குது. பாருங்க, இங்கே லைட்டாக ஒரே ஒரு நூல் லைட்டாக சேப் எடுத்துக்கலாம், அவ்வளோதான். இப்போ இந்த மேல் மார்க்கிலே கணக்கில் அளக்கலாம். கரெக்டாக துல்லியமாக இருக்குது, எந்த ஒரு மாற்றமும் இல்லை, கரெக்டாக இருக்குது 7.5 இன்ச்சு. நம்ம இப்போ இந்த ஒரு நூல் தான் அப்படி மேலே லேசாக அந்த மேலே தூக்கணும், ஒரு நூல் அளவு கரெக்டாக வந்துச்சு. இப்போ இது வந்து ஹைட்டு, இதோட ஹைட் எவ்வளோன்னு பார்ப்போமா? இங்கே 6 இன்ச்சு இருக்குது.
6 கூட இல்லை, ஒரு புள்ளி மேலே, ஏன்னா மேலே தூக்குனா தான் சரியாக வந்துச்சு இல்லையா. அப்போ 5.25 ஒரு பாயிண்ட்டு. ஓகேவா, 5.25 ஒரு பாயிண்ட் வந்திருக்கு. நம்ம இங்கே வச்சிருக்கிறது எவ்வளோ வச்சுருக்கோம் அப்படின்னா, இப்போ பாருங்க 6.25 வச்சுருக்கோம். இந்த ஷோல்டர் வந்து இந்த அளவு 6.25 வச்சுருக்கோம். இங்கே இப்போ இதுக்கும் மேட்ச் ஆகாது. சில நேரம் மேட்ச் ஆகும், சில நேரம் மேட்ச் ஆகாது, சில நேரம் இன்னும் இறங்கி வரும், சில நேரம் இதை விட மேலே வரும். அதனால் இந்த கணக்கும் வைக்க வேண்டாம். தோராயமாக நீங்கள் 5 வைங்க, 5.5 வைங்கனாலும் அவங்களுக்கு அது செட் ஆகாது. அதனால அதே மாதிரி இங்கேருந்து 8 வைங்க, 8.5 வைங்கனாலும் அது கண்டிப்பாக செட் ஆகாது. எதனால் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு வந்து ஆமுல் அளவுன்னு ஒன்று இருக்குது. நமக்கு இந்த உயரம்ன்றதுலாம் அப்புறம் நெக்கோட ஆழம், நெக்கோட மேலே உயரம் குறையும் போது இது விரிவுத்தன்மை வரும்போது இது இறங்கி இங்கே ஏறும் இறங்கும். ஓகேவா, அதனால நம்ம இப்போ ஆமுல் அளவு பார்த்துட்டோம்னா இதெல்லாம் பார்க்க வேண்டிய தேவையே இல்லை. ஒருத்தவங்களுக்கு ஆமுல் அளவுன்னு ஒன்று இருக்குது, கையோட அளவுன்னு ஒன்று இருக்குது. சரியா, இந்த சைடு ஹைட்டை வச்சு நம்ம ஒன்றுமே பண்ண போகிறது இல்லை. சைடு ஹைட்னு என்ன இருக்குது, அவங்க உயரம் நாளைக்கு 14 இன்ச்சு கேட்பாங்க, 14.5 கேட்பாங்க, 15 கேட்பாங்க. அது எவ்வளோ கேட்கட்டும், இவங்களே உயரம் குறைச்சி கேட்டாலும் கேட்கட்டும், அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் இவங்களோட கையோட ஆமுல் அளவு 15. இதே பாடி மெஷர்மெண்ட் 32 இன்ச்சு பாடி மெஷர்மெண்ட்டுக்கு 14 வரும். கையோட இது ஆமுலோட அளவு 14 வரும், 13 வரும். ஒல்லியானவங்களா இருப்பாங்க, ஆனால் பாடி விரிஞ்ச பாடி, தோள்பட்டெல்லாம் விரிஞ்சு இருக்கும். அப்போ நம்ம இப்படி அளவு எடுத்து அதை கரெக்டாக பக்கவா அந்த பழகி அந்த மாதிரியான அளவுகளை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஒருத்தவங்களுக்குமே அவங்களுக்கு தகுந்த மாதிரி தைச்சிடலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை. ஓகேவா, நம்ம சொல்றதே அதுதான். யாருக்கு தைக்க போறோமோ அவங்க அளவுக்கு தைக்கணும். நம்ம ஒருத்த அளவு தைச்சு கொடுத்தா அவங்கள போட்டுக்குங்கன்னு சொல்ல முடியுமா, சொல்லலாமா, சரியா வருமா? அது சரியா வராது. அதனால நிறைய பேரால இன்னமும் பெருசா வளர முடியாம நம்ம நிறைய மிஸ்டேக்கள் வர்றது, நிறைய கம்ப்ளைண்ட்டுகள் வருது. இவங்க எல்லாருக்கும் தைக்க முடியல, என்னால எல்லாரும் தைச்சு கொடுக்க முடியல, ஆனா என்னோட பொருளாதார தேவை இதுல இருக்கு, நான் இது ரொம்ப நேசிக்கிறேன் நம்ம தொழில அப்படிலாம் சொல்றாங்க. அது அவங்க மனசு கஷ்டமா இருக்கு. அதனாலதான் அப்பப்போ அந்த விஷயத்த திரும்ப திரும்ப உங்களுக்கு பதிவு பண்றேன். இங்க இவ்வளவு வைக்கிறது, இங்க இவ்வளவு வைக்கிறேன், இங்க 1.5 வைக்கிறேன், இங்க 1.5 தூக்கிக்கோங்க, இந்த மாதிரி எல்லாம் சொல்றதெல்லாம் வந்து சாத்தியப்படாது. இதுக்கெல்லாம் 1.5 தூக்கணும்னா ரொம்ப மோசமா இருக்கா. ஏன்னா நம்ம சோல்டர் ஆல்ரெடி வளர்த்துருக்கோம், இதை அவங்க போட்டுக்கவே முடியாது. இங்க 1.5 தூக்கணும்னா அசிங்கமா இருக்கும், இந்த இடத்துல அப்படியே லூஸ் விழுகும். இந்த சோல்டரோட அளவு அதிகரிச்சிட்டோம், நம்ம இங்க வந்து தேவை என்னவோ அதுதான் வரணும், 3/4 இன்ச்சு தான் இங்க தேவை. இப்போ இதோட காமிச்சு பாருங்க, இதுல இருக்கிற 3ல ஒரு பாகம் வச்சா அழகா இருக்கும். இப்போ இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 4 இன்ச்சு கூட்டணுமா இல்லை குறைக்கணுமா, அதை தெரிஞ்சு நம்மளால பண்ண முடியும். இப்படியான பாதைகள் வந்து நமக்கு வந்து ரொம்ப ஒரு சரியான பாதையா இருக்கும். அதுக்காக தான் நான் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் இதை திரும்ப திரும்ப குறிப்பிட்டு சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா, இப்போ இடுப்பளவு வந்து பாத்தீங்கன்னா 25.5 அதனால நம்ம டிவைட் பண்றோம் அப்படின்னா 4 6 வச்சோம்னா 24 வந்துடும். 6 வச்சோம் அப்படின்னா 26 வரும். ஓகேவா, 6 வச்சோம் அப்படின்னா 26 வரும். நம்ம ஒரு பாயிண்ட் குறைச்சி வச்சுக்கிறோம். 6க்கு ஒரு பாயிண்ட குறைச்சி வச்சுட்டு பிளஸ் டாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு டாட்டு விடலாம் இதில் அப்படின்னு பார்க்கும்பொழுது 1 இன்ச்சு டாட்டு விடலாம். இந்த பேக் டாட்டு 1 இன்ச்சு வச்சுக்கலாம். ப்ளஸ் தையலுக்கு 1.5 இன்ச்சு. இப்போ இந்த டாட்டோட இதையும் லிங்க் பண்ணுறோம். ப்ளஸ் தையலுக்கானதை லிங்க் பண்ணிக்கலாம். ஏழரை இன்ச்சு இதில் வந்து நமக்கு வந்து இப்போ இருக்குது. அதில் பாதி பார்த்தீங்கன்னா 3.25. இந்த டாட்டுக்கு வந்து சென்ட்ரு, இதில் வந்து இந்த சைடு ஒரு 1/2 இன்ச்சும் இந்த சைடு ஒரு 1/2 இன்ச்சும் வச்சு அந்த 1 இன்ச்சை சென்டருக்கு கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டாட்டோட ஹைட் இருக்குது பாருங்கள், இந்த டாட்டோட ஹைட் என்ன அப்படின்னா நிப்பிள் பாயிண்ட் ஹைட் இருக்கு இல்லையா, அதுதான் நிப்பிள் பாயிண்ட் ஹைட்டு தான் டாட்டோடைய ஹைட்டு. 9.5 இன்ச்சு நிப்பிள் பாயிண்ட் ஹைட்டு. 9.5 இன்ச்சில் நம்ம ஒரு மார்க் பண்ணுறோம். இதுக்கு கீழே தான் அந்த டாட் வந்தால் கரெக்டாக இருக்கும். இப்படியே ஸ்ட்ரைட்டாக மாதிரி மார்க் போட்டுக்கலாம். இங்கே 1.5 இன்ச்சு இங்கே கீழே தையல் விட்டுருங்க பாருங்கள், இந்த அளவுக்கு மேலே ஒரு மார்க் வச்சுக்கோங்க. 1.5 இன்ச்சு வச்சு இதில் ஒரு மார்க் போட்டுக்கலாம். இப்போ இது மடிக்க போகிறது அப்படிங்கிறதுனால இந்த பாகம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது நம்ம செக் பண்ணுவோம். இது வரைக்கும் 5 இன்ச்சு வந்துருக்கு. இந்த டாட்டோட இந்த பாகத்து பக்கம், இந்த பக்கத்துக்கு வரைக்கும் அப்படியே அந்த 5 இன்ச்சு இந்த பக்கம் வைக்கிறேன். 8.5 இன்ச்சு வருது. இப்போ அந்த 8.5 இன்ச்சுனா நமக்கு வந்து இங்கே 8.5 இன்ச்சு வரணும். இந்த டாட் இல்லாமல் 3 இன்ச்சு இந்த பக்கம் இருக்குது. இந்த 3 இன்ச்சு அப்படி மடிச்சிடுறேன். அந்த 8.5 கொண்டு வந்து இங்கே வைக்கிறேன், இந்த இடத்துல வைக்கிறேன். இந்த 8.5 எடுத்துகிட்டு வந்து இங்கே வருது. இப்போ நம்ம இதை கிராஸ் எடுக்கணும். இங்கே எவ்வளோ உரைச்சி விட்டுருந்தோம் இல்லையா, இந்த ஒரு பாகத்தோட கிராஸ் எடுக்கணும். இங்கே 1/2 இன்ச்சு கிராஸ், 1 இன்ச்சு டாட் விட்டுருக்கோம் இல்லையா, அதில் பாதி 1/2 இன்ச்சு நம்ம கிராஸ் எடுத்துடணும்.
இதுலேருந்து இது வரைக்கும் இங்கேருந்து இப்போ இதை தான் நம்ம லிங்க் பண்ணுறோம். இதையும் நம்ம லிங்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பேக் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அப்படியே கட் பண்ணிக்கலாம். நமக்கு இந்த ஷோல்டரோட அளவு பார்த்தீங்கன்னா, இந்த மைனஸ் பண்ண ஷோல்டர் இருக்கு இல்லையா, இது எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு, எவ்வளோ இருந்தது அப்படின்னு பார்த்தோன்னா 1.25 இன்ச்சு, 1.25 3.5. இப்போ இங்கேருந்து இங்கே தான் இருக்குதுங்க, இதில் கிடையாது, இது கணக்கு இல்லை. இது ஏன்னா இப்படி வெளியில் வருது, நம்ம தைக்கும்போது இதுதான். இங்கேருந்து கரெக்டாக 1.25 இன்ச்சு இருக்குது. 1.25 3.5 சின்ன ஷோல்டர். இதோட ஸ்மால் ஷோல்டர் 1.25 இன்ச்சு. ஓகேவா, 3.5 இன்ச்சு வந்துருக்கு மீதி. இந்த ஏ போக மீதி 3.5. அப்படியே வந்து பேக் வெட்டி எடுத்துக்கலாம். இது தையலுக்கு நம்ம விட்டுருக்கோம். இதை தையலுக்கு விட்டு தான் நம்ம வெட்டணும். இதெல்லாம் வந்து முனக்கத்திரி வச்சு யூஸ் பண்ணுங்க, கரெக்டாக வரும் அந்த அளவு. ஓகே, பாருங்க, இதை நம்ம இப்படியே வச்சு வெட்டிடலாம். இதை அடித்து பரட்டிட்டு கூட பைப்பிங் வைக்கலாம். நான் அடித்து பரட்டுற மாதிரியான இடைவெளி விட்டு நான் வெட்டுறேன். நீங்கள் அப்படியே அடித்து மட்டும் பரட்டினாலும் பரட்டிக்கலாம். பைப்பிங் வைக்கிறீங்க அப்படின்னா, அந்த நூல் பைப்பிங் வைக்கிறீங்கன்னா அது பெரிய பாதிப்பு கொடுக்காது. உருண்டை பைப்பிங் வைக்கிறீங்கன்னா இதை வந்து ஒட்ட வெட்டணும். பாருங்க, அழகா அப்படியே அழகாக இருக்கும் இந்த போட் நெக். இந்த ஒரு 1.5 இன்ச்சு மட்டும் அப்படி வெறியும். பாருங்க, 1.5 இன்ச்சு நம்ம மைனஸ் பண்ண பார்த்தீங்கன்னா, மொத்தம் வந்து 1.5 ஒரு 2 இன்ச்சு மட்டும் இப்படி விரிய போது அழகாக வந்துடும். பாருங்க, போட்டு சூப்பராக அந்த போட்டுடைய அந்த அம்சமாக வந்து போட்டு போய் உட்காந்துரும். ஷோல்டர் சரியாக அங்கே போய் உட்காந்துரும். ரைட், இது வந்து அவங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தான். இப்போ இந்த ஹாலை பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சுலையும் வைக்கலாம், 2.5 3 3.5 வைக்கலாம். அவங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தான். அந்த போட் ஷேப் வரணும், ஆனால் கழுத்தை வந்து பிடிக்கக்கூடாது. சில பேர் கழுத்தை ஒட்டி இருக்கணும், கொஞ்சம் இறங்கி இருக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த கஸ்டமருக்கு வந்து 3 இன்ச்சு நம்ம வச்சுருக்கோம். அவங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தான். கழுத்தை வந்து ரொம்ப ஒட்ட வேண்டாம், ரொம்ப கீழே வேண்டாம் அப்படின்றதுனால. இதை நம்ம டாட் இப்படி பிடிச்ச உடனே இது உள்ளே வந்துடும். இதை நம்ம திரும்ப இப்படி மடிக்கும் பொழுது கரெக்டாக வந்து இப்படி உட்காந்துரும். இப்படி வந்து உட்காந்துரும். ஓகேவா, அதுக்கு தான் நம்ம இந்த கிராஸ் எடுத்துருக்கோம். இங்கே எல்லாத்துலேயும் குத்து போட்டுக்குங்க. இப்போ பேக் எடுத்தாச்சு, அடுத்தது ஃப்ரண்ட் எடுத்துக்கலாம். நம்ம முன்பகுதி வெட்டிக்கலாம். இதில் தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். கரெக்டாக அந்த இடத்துல தான். கரெக்டாக இந்த இடத்துல நம்ம கரெக்டாக செட் பண்ணிக்கிறோம். ஸ்ட்ரெயிட்டில் தான் நம்ம போட்டிருக்கோம். இங்கே வந்து நம்ம இது ஃப்ரண்ட் ஓப்பன் தான், அதனால் தையலுக்கு இதில் இடைவெளி விடணும். அந்த பக்கம் நம்ம நேராக ஒரு மார்க் போட்டு தையலுக்கு இதில் இடைவெளி விட்டுக்கணும். தைக்கிற அளவுக்கு இருந்தால் போதும். இதை நம்ம அப்புறம் கரெக்டாக லெவல் பண்ணி கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இது அப்படியே இதே தான் நம்ம காப்பி பண்ண போகிறோம். கழுத்தெல்லாம் அப்படியே எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இந்த கழுத்தை அப்படியே இதை காப்பி பண்ண போகிறோம். கழுத்தை இப்படி தான் வச்சு வெட்ட போகிறோம். இதில் என்ன ஷேப் நம்ம எடுத்தோமோ அதே ஷேப்பில் இந்த ஷோல்டர் எல்லாமே கிராஸு, ஷோல்டர் எல்லாம் கிராஸு அப்படியெல்லாம் கரெக்டாக எடுத்துடணும். இப்போ ஆமுலையும் அப்படியே காப்பி பண்ண போகிறோம்.
இது வந்து பேக்கோட ஆம்னு, இது பாடி லூஸ். ஓகேங்களா, இது வந்து பாடியோட அளவு. ரைட், இப்போ நம்ம பேக் எடுத்துடலாம். எல்லாத்தையும் காப்பி பண்ணிட்டோம். இது பேக் எடுத்துடலாம். இதுக்கு தேவையான அளவு நம்ம காப்பி பண்ணிக்கிட்டோம், போதும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நிப்பிள் பாயிண்ட் ஹைட் நம்ம முதல்ல மார்க் போட்டுருவோம். இங்கேருந்து நிப்பிள் பாயிண்ட் ஹைட்டு 9.5 இன்ச்சு, 9.5 நேராக ஒரு மார்க் போடலாம். இதுதான் வந்து நடுபாடியோடைய சுற்றளவு. ஓகேவா, நடுபாடியோடைய சுற்றளவு இதுதான். ப்ளஸ் இதுக்கு கீழே நம்ம எவ்வளோ வைக்கலாம் அப்படிங்கிறது கணக்கு இருக்குது. இது கீழே எப்படி வைக்கலாம்னா, இப்போ மேல்பாடி நடுபாடியும் வித்தியாசம் ரொம்ப அதிகமாக இல்லை. 32, 32 எடுக்கும்போது ஆக்சுவலாக எடுத்த அளவு மேல்பாடி 32, நடுபாடி 32. இப்போ நம்ம சேமாக இருந்து சமநிலையில் இருந்தால் 2.5 வைப்போம். ப்ளஸ் ஒரு 1/4 இன்ச்சு கூட வைப்போம். 1 இன்ச்சு கூடுதலாக இருக்குதுன்னா 1/2 இன்ச்சு கூடுதலாக இருந்தால் 1 இன்ச்சுக்கு 1/4 இன்ச்சு. இப்போ இதில் 1/2 இன்ச்சு தான் கூடுதலாக இருக்குது. ஓகேவா, அப்போ 2.5 ப்ளஸ் ஒரு பாயிண்ட் வைக்கணும். நம்ம வந்து 3/4 கூட வைக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அப்போ 2.25 வச்சுருக்கோம். ரைட்டு, இப்போ இதில் யோக்கோட அளவு, இதுக்கு கீழே வந்து யோக்கு அளவு எவ்வளோ வச்சு நம்ம போன்றதை நம்ம இப்போ இது கீழே எவ்வளோ வைக்கணும் அப்படின்னா, யோக்கு இங்கே எவ்வளோ வரும்ன்றது நம்ம கணக்கு வைப்போம். இதுக்கு கீழே அதாவது இந்த ஹைட்டுக்கு கீழே இது வந்து நிப்பிள் பாயிண்ட் ஹைட்டு ப்ளஸ்ஸு 2.5 இன்ச்சு நிப்பிள் பாயிண்ட் கீழே வரும் பார்த்தீங்களா, அது 2.25 வச்சுருக்கோம். 2.5 வந்து சமநிலையில் இருந்திருந்தால் 2 வச்சுருப்போம். இப்போ கூடுதலாக இருக்கும்பொழுது அதில் ஒரு 1 இன்ச்சுக்கு 1/4 இன்ச்சு விகிதத்தில் நம்ம கூட வைப்போம். இது 1/2 இன்ச்சு இருந்தது, ஆனால் நம்ம 1/4 இன்ச்சு கூட வச்சு 2.25 வச்சுருக்கோம். இப்போ இதுக்கு கீழே எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இது கீழே எவ்வளோ வைக்கணும் அப்படின்னா, ஃப்ரண்ட்டில் யோக்கு எவ்வளோ வரும், அதில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு கம்மியாக இங்கே வரும். ஓகேவா, 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு நம்ம 1/2 இன்ச்சு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ ஃப்ரண்ட் யோக்கு எவ்வளோ வரும், அப்படின்னா 25 32, நடுபாடி 32, இடுப்பு 25. அந்த யோக்கோட அளவு எவ்வளோ வரணும்? அப்போ அதுக்கு வித்தியாசம் என்ன? 32 25னா 25 32 எல்லாம் பார்த்தா 7 இன்ச்சு வித்தியாசம். ஓகேவா, 25லேருந்து 5 30 32 7 இன்ச்சு வித்தியாசம். 8 இன்ச்சு வித்தியாசம் இருந்ததுன்னா நம்ம இங்கே என்ன பண்ணுவோம், 3.5 இன்ச்சு யோக்கு வைப்போம். ஃப்ரண்ட்டில் 7 இன்ச்சு வித்தியாசம்னால 3.25 இன்ச்சு வைப்போம். 3.25னா இங்கே என்ன பண்ணுவோம், அதுலேருந்து 1/2 இன்ச்சு குறைச்சி தான் இங்கே வைப்போம். ஓகே, அப்போ 2.25. இதுக்கு கீழே 2.25. இப்போ 2.5 வச்சுக்கலாம். 2.25 ஒரு கூடுதலாக ஒரு 1/4 இன்ச்சு வச்சு 2 இங்கே வச்சுக்கலாம். ப்ளஸ்ஸு 2.5. இதுதான் இதோட ஹைட்டு. ப்ளவுஸோட உயரம் என்ன? 14 இன்ச்சு ப்ளவுஸோட உயரம், மொத்த உயரம். இவங்களோட நிப்பிள் பாயிண்ட் ஹைட்டு இறங்கியிருக்கு. ப்ளஸ் நம்ம இதெல்லாம் வைக்கிறோம். நிப்பிள் பாயிண்ட் ஹைட்டு எங்கே வேணுமோ, இப்போ நிப்பிள் பாயிண்ட் ஹைட் இங்கே இருந்தாலும் இங்கே நம்ம ப்ளஸ் பண்ணியிருப்போம். இது டோட்டல் உயரம் எவ்வளோ வருதுன்றது நம்ம இப்போ பார்ப்போம். பாருங்க, இந்த டோட்டல் உயரம் ஃப்ரண்ட்டு மட்டும் எவ்வளோ வருது அப்படின்னா 15 இன்ச்சு வந்துருக்கு. ப்ளவுஸோட ஹைட் எவ்வளவு? 14. ஆனால் ஃப்ரண்ட்டில் 15 வந்துருக்கு. இதை நம்ம இந்த போட்ட கணக்குப்படி இந்த 9.5க்கு அப்புறம் எல்லாம் போட்டு நம்ம வச்சுருக்கோம். இப்போ இதில் மார்க் போட்டுக்கலாம். இதை வந்து சின்ன மார்க்காக மட்டும் முதல்ல போட்டுக்கலாம். இதை வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். நேராக இதே மாதிரி ஃபுல்லாக நேராக போட்டுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இது வந்து தையலோட சேர்த்து, இதுக்கப்புறம் தையலுக்கு விட மாட்டோம். தையலுக்கு இதுக்கு மேலே தான் நம்ம போடுவோம். நம்மளுடைய இது தெரியும்ல, நம்ம விரிஞ்சு வரதுனால டாட்டோட விரிவுத்தன்மை இருக்கும். அப்புறம் வந்து ஹைட் மேலே ஏறும். அதனால டாட்டுக்கு தையலுக்கு இதுக்கு மேலே தான். அதனால இதுக்கு மேலேன்றதை நம்ம இதுக்கப்புறம் தையலுக்கு விட மாட்டோம். இதுக்கு மேலே தான் தையலுக்குன்றது அப்போ முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஹைட் கிடையாது, தையலுக்கு விட தேவையில்லை. இதுவே தைச்சாலே போதுமானதாக இருக்கும். ரைட்டா, ரைட். இப்போ இந்த மார்க்கை வந்து இன்னும் கூட நான் கொஞ்சம் பெருசாக போட்டுக்கிறேன், உங்களுக்கு அடையாளம் தெரியுதுக்காக. இது வந்து 2 பிரிவாக பிரிச்சிருக்கோம். ரைட், இது வந்து பேக் பாடியோட அளவு இதுதான், ஃப்ரண்ட்டுக்கு பாடிக்கு இதுதான். இப்போ நம்ம டாட்டுக்கு தனியாக வைக்கணும். இப்போ நடுபாடி அளவு பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு முன்னாடி நிப்பிள் பாயிண்டோடைய அகலத்தை நம்ம பார்க்கணும். நிப்பிள் பாயிண்ட் அகலம் பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க எவ்வளோ வருது அப்படின்னா 32 நடுபாடி எடுத்த அளவு. நம்ம 1 இன்ச்சு ப்ளஸ் பண்ணி 33 வைக்கிறோம். அப்போ நமக்கு வந்து இங்கே 3.25 வைக்கலாம். இவங்களுக்கு 10 பிரிக்கும் போது 3.25 வைக்கலாம். 3.25 இந்த வித் அகலம் வந்து அவ்வளோதான் இருக்குது. 3.25 வச்சுருக்கோம். இப்போ இது பாருங்கள், இங்கே 3.25, இங்கே எவ்வளோ இருக்குது? 4.5. நம்ம நெக்கோடைய வித்து வந்து 4.5. இந்த இடம் 4.5, இங்கே 3.25. ஓகேவா? இப்போ சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, இந்த டாட்டோட இதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கே சென்டர், இந்த ஷோல்டரில் சென்டரில் வச்சுக்கோங்க, நேராக வச்சுக்கோங்க. அப்போ இதுக்கு என்ன பண்ணுவீங்க? இந்த போட் நெக் வருது இல்லையா, இதுக்கு என்ன பண்ணுவீங்க ராசா? ரோல்டு பெருசாக வரும். நெக்கு லோவாக வரும் பொழுது ஷோல்டர் சின்னதாக உள்ளே வரும்.
அப்ப இது நெக்கு இறங்கும் போது ஏறும்பொழுது இப்படி சோல்டர் போயிட்டு வரும். ஆனா இந்த நிப்பிள் பாயிண்ட் போயிட்டு வருமா? இவங்களுக்கு இந்த நெக்கு ஆழம் ஏறி இறங்கும் பொழுது இதெல்லாம் வரும்போது நிப்பிள் பாயிண்ட் இப்படி போயிட்டு வருமா? வராது இல்லையா? அப்போ ஒரு புரிதல சரியான ஒரு பார்வையில தான் நம்ம எதையும் செய்யணும்ன்றதுதான். தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நம்ம அதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். எனக்கு தெரியாத விஷயம் நான் தெரியாம நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கலாம். நம்ம தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி மேம்படுத்திட்டு வரோமோ, தெரிய நம்ம விஷயங்கள் நம்ம எது சரியான பாதை அப்படின்றத நம்ம மாத்திக்கிறோமோ அதுதான் நான் சொல்லி காமிக்கிறேன். அதை நீங்க மாத்திக்கிற தன்மை உங்களுக்கு வந்தா நீங்களும் மேம்படுவீங்க. உங்களோட பாக்குற வீடியோக்கள் பாக்குற மாணவர்களுக்கும் மேம்படுவாங்க. அதே மாதிரி இப்ப நான் நிறைய விஷயங்கள் நான் மேம்படுத்திட்டே வந்துட்டு இருக்கேன். நிறைய விஷயங்களை மாற்றங்கள் சரியான பாதையை நோக்கி போயிட்டு இருக்கேன். அப்ப என்னோட ஃபாலோவர்ஸ், என்னை பாக்குற நண்பர்களும், என்னை பார்த்து நம்ம தையல் துறையில வளர்றவங்களும் சரியான பாதையோட வளருவாங்க, சிறப்பாக வருவாங்கன்றதுக்காக தான் நான் இதை சொல்லித்தரேன். ஓகேவா? அப்பப்போ நான் அதை சுட்டி காட்டிகிட்டே இருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ நம்ம நடுப்பாடி அளவு பார்த்துட்டோம். இப்போ பேட்டர்ன் எடுக்கணும். பேட்டர்ன் இல்லாமல் இதை நம்ம கட் பண்ணணும். தையலுக்கு நம்ம இங்கே தான், இப்போ நம்ம இங்கே லிங்க் பண்ணும் பொழுது தையலுக்கு இங்கே தான் நம்ம விடணும். அதனால இப்போ தையலுக்கு இங்கே விடுறோம். இப்போ பாருங்க, தையலுக்கு இந்த பாகத்துக்கு தையலுக்கு, இப்போ இந்த பாகத்துக்கு தையலுக்கு வரும் இல்லையா, இங்கே விடுறோம். இங்கேயே இந்த பாகத்துக்கு தையலுக்கு விடுறோம். ஓகேவா? இது இந்த சென்டர் இந்த பாகத்துக்கு தையல், இந்த பாகம் இந்த சைடு வர தையலுக்கு. இப்போ நடுப்பாடி அளவு நம்ம பார்க்கணும். நடுப்பாடி அளவு எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா, பேக் போக மீதி நம்ம பார்க்கணும். மொத்தம் நடுப்பாடி அளவு 33 நமக்கு வரணும். 32 எடுத்த அளவு +1 இன்ச்சு 33 நமக்கு வரணும். 33 இன்ச்சு வரணும். ஓகேவா? நமக்கு தேவை. இப்போ இதில் எவ்வளோ இருக்குது பார்க்குறேன். பேக்கில் 32, அதாவது 8.25 இருக்குது. 8 ஒரு புள்ளி இருக்குது. 8.25 கூட இல்லை, 8 ஒரு புள்ளி. 8 8 4 32. 32 கணக்கில் வருது. நமக்கு 33 அப்படின்னா 4 பிரிச்சும் போது எவ்வளோ வரும்னா 3.25 ஒரு புள்ளி வரணும். இப்போ 1/4 இன்ச்சு பேக்கில் குறைவாக இருக்குது. ஓகேவா? 8.25 ஒரு புள்ளி வரணும். இது 8 ஒரு புள்ளி தான் இருக்குது. 8.25 ஒரு புள்ளி வந்தால் நமக்கு 33 வந்துடும். அப்போ அந்த 1/4 இன்ச்சு இதில் சேர்க்கணும். 8.25 ஒரு புள்ளி ப்ளஸ் முன்னாடி குறைஞ்சதுக்கும் சேர்த்து 8 ஒரு புள்ளியாக ஃப்ரண்டில் வைக்கிறோம். 8 ஒரு புள்ளி அப்படின்னா இங்கே பாருங்க, இந்த பக்கத்தில் 3.25 இருக்குது. இந்த 3.25 இப்படி மடிச்சுக்கோங்க. இந்த 8 ஒரு பாயிண்ட்டை இங்கே வைங்க. இந்த சைடு வச்சிடறோம். ஓகேவா? இந்த மைனஸ் பண்ணிட்டு வந்து ஜாயிண்ட் இருக்கிறத விட்டுட்டு இங்கே கொண்டு வந்துட்டோம். இங்கே சரியான அளவு. இப்போ இது சென்டர் நடுப்பாடியோட அளவு 32, மேல்பாடி 32. 6 இன்ச்சு தான் மேல்பாடி குறைவாக இருக்குது. அப்போ அந்த 6 இன்ச்சு டாட் வச்சா போதுமானது. அப்போ கால் 6 இன்ச்சுக்கு நம்ம வச்சுக்கிடுவோம். பாருங்க, இங்கேருந்து இவ்வளோ தான், இவ்வளோ வைக்கிறேன். இந்த அளவு போதுமானது. இதை இப்படியே நம்ம எப்படி வச்சு இப்படி லிங்க் பண்ணிடுவோம். இந்த அளவை நம்ம இங்கே குறைப்போம். ஓகேவா? ரைட். அதை நீங்கள் அடுத்து தொடர்ந்து அப்படியே கவனமாக பாருங்கள். இப்போ நம்ம இது கரெக்டாக இங்கே லிங்க் பண்ணிட்டோம். இந்த நடுப்படி மாறாமல் லிங்க் வச்சுட்டோம். இங்கே அப்படியே போட்டு போட்டுருவோம். ஓகேவா? அடுத்தது 1.5 இன்ச்சு தையலுக்கு அப்படியே இந்த ஸ்கேலில் ஒரு 1/4 இன்ச்சு நகர்த்தினீங்கன்னா தையலுக்கு போதுமானதாக இருக்கும். 1/4 இன்ச்சு ஒரே ஒரு அப்படியே நேராக வச்சுக்கலாம். அவ்வளோதான். ஓகே, இப்போ இந்த ஆமலோட வடிவத்தை முடிச்சிருவோம். ஆமல் ஷேப்பை முடிச்சிருவோம். இது எஸ், இதுலேருந்து இதை லிங்க் பண்ணணும். இது வரைக்கும். ஓகேவா? இங்கேருந்து நேராக இது வரைக்கும் கொண்டு வரேன். இப்போ இது எப்படி இருக்குன்றத வடிவத்தை பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த வடிவம் கரெக்டாக இருக்குது. இந்த வடிவம் கரெக்டாக இருக்குது. ரைட். அடுத்தது அப்படியே வச்சு இந்த தையல் அளவுக்கு அப்படியே இவர் இந்த தையல் அளவுக்கு அடுத்தது இந்த 1/4 இன்ச்சு மட்டும் மைனஸ் பண்ணிக்கோங்கள, அந்த 1/4 இன்ச்சை மட்டும் இங்கே இங்கே சேமி. இதுல தான் நம்ம ஆமுல் டாட்டோடைய அளவு. அடுத்தது இந்த பாகத்துக்கான தையலுக்கு இந்த ஒரே லெவலாக அப்படியே விட்டுக்கலாம். இந்த பாகத்துக்கான தையலுக்கு ஓகே. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த தையலுக்கு இதில் விடலை. இங்கே நம்ம குறையும் பொழுது இந்த டாட்டுக்கு மட்டும் தான் விட்டுருக்கோம். இந்த பக்க தையலுக்கு இந்த பக்க தையலுக்கு இங்கே நம்ம விடலை. நம்ம அதை விடணும். இங்கே நடுபாடிக்கு விட்டுட்டோம். இப்போ இது மேல்பாடி அளவு அது விடணும்.
அதை நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ மொத்தமாக இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்றது நம்ம பார்த்துட்டு பாருங்க, இங்கேருந்து மொத்தமாக 1 இன்ச்சு இந்த பக்கம் தையலுக்கு, நடுவில் டாட்டுக்கு, நடுவில் திரும்ப தையலுக்கு 1 இன்ச்சு இருக்குது. இந்த 1 இன்ச்சை இங்கேருந்தே வளர்த்துடலாம். இதிலிருந்து 1 இன்ச்சு வளர்த்துடலாம். இங்கேருந்து 1 இன்ச்சு 1 இன்ச்சு பாருங்க. இப்போ இதில் இருந்தால் நம்ம நேராக மார்க் போடணும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி இங்கே போட்டோம். இப்போ இதில் தான் நம்ம நேராக மார்க் போடணும். இங்கெல்லாம் நம்ம தையலுக்கு விட்டுட்டோம் இல்லையா? அப்போ இதில் இருந்து ஸ்ட்ரெயிட்டாக மார்க் போட்டுக்கோங்க. ஸ்ட்ரெயிட். நடுப்பாடி நமக்கு மாறிடக்கூடாது, இதுவும் மாறிடக்கூடாது. கரெக்டாக உட்காரணும் தையலுக்கு. ஓகே, இப்போ இது கிடையாது, இந்த பழைய மார்க் கிடையாது. இப்போ நான் நேராக போட்டுருக்கேன் இல்லையா, இந்த மார்க் தான். ஓகே, இப்போ இதில் முன் உயரம், இதனுடைய முன் உயரம் என்னன்றதை மார்க் போட்டு அப்படியே வந்துடலாம். இப்போ இந்த முன் உயரத்துக்கு ஸ்கேல் இப்படி நேராக வச்சுருங்க. இதிலிருந்து நேராக வச்சுருங்க. ஏன்னா இப்படி வச்சோன்னா ஸ்கேல் ஹைட் அதிகமாக போகும். இங்கே இப்படி வச்சுருங்க நேராக. இப்போ இந்த முன் உயரம் நமக்கு எவ்வளோ, ஏன்னா நம்ம வந்து பிரின்சஸ் கட்டை பொறுத்தளவுக்கு முன் உயரம் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் நம்ம செக் பண்ணிவிட்டு பண்ணுறோம், எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிவிட்டு பண்ணுவோம். ஓப்பனில் அதே மாதிரி டாட், ஓப்பன் சைடு டாட் கொடுக்கணுமான்றதும் தேவைன்னா கொடுத்துக்கலாம். எனக்கு இந்த டாட் பாயிண்ட் ரொம்ப கம்மியாக இருந்தால் ஓப்பன் சைடு டாட் கொடுக்கணும், கப் ஷேப்புக்கு வந்து நம்ம தூக்கி கொடுக்கறதுக்காக. இல்லைன்னா பரவாயில்ல, கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் போதும் அப்படின்னா நமக்கு இங்கேயே வந்து நிறைய டாட் கிடச்சிருச்சு அப்படின்னா தேவையில்லை. இப்போ நம்ம முதல்ல முன் உயரத்தை பார்த்துருவோம். முன் உயரம் இப்போ இதில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 15 இருக்குது. 14 வந்து நமக்கு இதில் வரும். பாருங்க 15 இருக்குது. இங்கே ஒரு தையலுக்கு அதுக்கு மேலே போட்டால் 14 வைங்களேன், 14 இன்ச்சு. ஓகேவா? 6 இன்ச்சு நம்ம தையலுக்கு மேலே போட்டால் தையல் பிடிக்கிறதோடு சேர்த்தோம்னா, இது நம்ம தையலுக்கு இங்கே சொல்லியிருந்தோம் இல்லையா, இந்த மார்க் வந்து தையலோடு சேர்த்த மார்க் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, 16 இன்ச்சு இருக்குது. ஆனால் ப்ளவுஸோட உயரம் 14. ஆனால் நம்ம ஆக்சுவலாக நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஒரு 4 இன்ச்சு குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இது வந்து கச்சலி ப்ளவுஸாக இருந்தால். எதனாலனா இடுப்பளவு வந்து இங்கே நம்ம 8 இன்ச்சுக்கு வித்தியாசம் இல்லை, 7.5 இன்ச்சு வித்தியாசம், 7 இன்ச்சு வித்தியாசம் இருக்குது. இடுப்புக்கும் நடுப்பாடைக்கும் 7 இன்ச்சு வித்தியாசம் இருக்குது. 8 இன்ச்சு வித்தியாசம் இருந்திருந்தால் நம்ம என்ன செஞ்சிருவோம், அப்படியே வைப்போம். முன் உயரத்தை பின் உயரமும் முன் உயரமும் அப்படியே வைப்போம். இது வந்து 14 இன்ச்சு ப்ளவுஸு. ஓகேவா? இதில் 7 இன்ச்சு வித்தியாசம்னால ஒரு 4 இன்ச்சு குறைவாக வைப்போம், 13.25 வைப்போம். இப்போ 13.25க்கு இதில் 16 இருக்குது. இது பிரின்சஸ் கட்டுன்றதுனால அந்த 3/4 இன்ச்சு கூட இருந்தால் பரவாயில்லை, ஏன்னா இது கவர் பண்ணுறது. ஆனால் இப்போ நமக்கு இந்த கப் ஷேப், இப்போ அந்த அந்த 3/4 இன்ச்சை இங்கே டாட்டா கொடுத்தும் சரி பண்ணலாம். டாட் கொடுக்க வேண்டிய தேவை வந்து இங்கே கொடுத்துடலாம். ஏன்னா டாட் ரொம்ப குறைவாக வருது அப்படின்னா நம்ம இங்கே வந்து அந்த ஓப்பன் ரேட் டாட் கொடுத்து அந்த ஃபிட்டிங் கப் ஷேப்பு தூக்கல் கொடுத்து கவர் கொடுத்து இந்த உயரத்தை அதில் கரெக்டாக கொண்டு வந்துடலாம். ஓகேவா? ரைட், அப்படியே இருக்கட்டும். நம்ம மார்க் வச்சுருக்கோம், அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம என்ன செய்கிறோம், இந்த முன் உயரத்துக்கு மார்க் பண்ணிட்டோம். இப்போ சைடோட உயரத்தை மார்க் பண்ணிட்டு இடுப்பளவு பார்த்துட்டோம்னா நமக்கு வந்துடும், கணக்கு வந்துடும். அவ்வளோதான், டாட்டோட கணக்கு போட்டுடலாம். இந்த சைடோட உயரத்தை செக் பண்ணுங்கள். இந்த சைடு உயரம் இங்கே தையல்ல இருந்தே வச்சிடலாம். இவங்க மேலே இருந்தே வைக்கிறேன். 7.5 இன்ச்சு இருக்குது, 7.5 இன்ச்சு. இது நம்ம வெட்ட போகிற மார்க்கு தான், அதனால் அப்படியே இங்கேருந்தே நான் வைக்கிறேன். 7.5 இன்ச்சுக்கு பாருங்க, 7.5 இன்ச்சு இங்கே ப்ளஸ்ஸு தைக்கிறதுக்கான அளவு. ஓகேவா? இப்போ இதுதான், இதுக்குள்ளே தான் அந்த இடுப்பளவு வரப்போகுது. இப்போ இந்த ஆம்பல் அளவு நம்ம செக் பண்ணிடுவோமா? இப்போ இந்த ஆம்பலோடைய ஷேப் வந்து முடிச்சுட்டு அப்படியே இதை முடிச்சிட்டோம்னா முடிஞ்சிடும். இந்த ஆம்பல் ஷேப் பார்த்தீங்கன்னா லைட்டாக கவர் தட்டு எடுக்கணும். இதில் கண்டிப்பாக கவர் தட்டு, ஏன்னா இது சோடு வளர்ந்துருக்கு இல்லையா, அதெல்லாம் கவர் தட்டு எடுத்தே ஆகணும். இங்கே வந்து ஒரு 3 பாயிண்ட், 2லேருந்து 3 புள்ளி இங்கே எடுக்கணும். பாருங்க, இந்த சோடுடைய சென்டரில் இவ்வளோ தான் நான் உள்ளே கொண்டு வரேன். இதை அப்படியே நான் பாருங்க இங்கேருந்து இதை அப்படியே ஒரு வடிவமாக ஷேப் அப்படி கொண்டு வந்து இதை அப்படியே நம்ம திருப்பிடணும். அப்படி பாருங்க, அப்படி திருப்பிடணும். இப்போ இந்த ஹைட் நம்ம செக் பண்ணுவோம். இப்போ இந்த ஆம்பல் அளவு அதிகம் அடிச்சிடக்கூடாது இல்லையா, இந்த ஆம்பல் வந்து ஃப்ரண்ட் ஆம்பல் பேக் ஆம்பல் சரியாக வரணும். 1 இன்ச்சு நமக்கு இதை மைனஸ் ஆச்சுன்னா சரியாக வரணும். இப்போ பேக்கில் எவ்வளோ இருக்குது பாருங்க, இதோட இந்த பாகம் இருக்குல்ல, இது அளந்துருவோமா? இது அளந்தோன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இந்த பாகத்தை அளந்து காமிக்கிறேன். இது வந்து தைக்கிற இடம், இது வந்து வெட்டுற இடம். இந்த பாகத்தை நான் அளக்குறேன். இந்த பாகம் வந்து நமக்கு அங்கே வெட்ட போகிற இடத்துல வரணும். 7 இன்ச்சு. ஓகேவா? 6 இன்ச்சு கம்மியாக வருது இல்லையா, 7.5ல 6 இன்ச்சு கம்மியாக வருது, 7 இன்ச்சு வரணும். இப்போ இதில் எவ்வளோ இருக்குது, இங்கேருந்து இப்போ நான் இப்போ மார்க் போடுறது 4.5க்கு ஒரு புள்ளி கம்மியாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம இங்கேருந்து அந்த 4.5லேருந்து வந்து இங்கே கொண்டு வந்தோம்னா 7 இன்ச்சு வந்துடுமா? ஏன்னா நமக்கு இங்கே வரும்பொழுது 7 இன்ச்சு வரணும். இதை மைனஸ் பண்ணிடணும் இல்லையா, 7 இன்ச்சு வரணும். கொஞ்சம் கம்மியாக இருக்குது.
கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஓகே, நமக்கு இங்கே 7 இன்ச்சு வரணும். இதோட கணக்கு. ஓகேவா, இதோட கணக்கு. இதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து இதை அப்போ இறக்கணுமா, கொஞ்சம் லைட்டாக இறக்க, ஏன்னா இப்போ டாட் பிடிக்கும்போது ஏறும் இல்லையா, அதுக்கப்புறம் இந்த ஹைட் நம்ம பார்த்துவோம். இதை முடிச்சாதான் இந்த ஹைட் கொஞ்சம் இறங்க வேண்டிய தேவை இருந்தாலும் வந்துடும், அதுக்காக தான். ஓகேவா, இப்போ நம்ம இதை சரியாக கணக்கு எடுத்துக்கலாம். இது வெட்டப்புற மாதிரி இருக்குது தான் 4.5 இன்ச்சு. ஓகேவா, 4.5. இப்போ நமக்கு இங்கேருந்து அந்த 4.5 நம்ம இங்கே வைக்கிறோம் அப்படின்னா 7 இன்ச்சு. ஓகே, கரெக்டாக வருது. இந்த 4.5 இங்கே வைக்கிறோம் அப்படின்னா 7 இன்ச்சு கரெக்டாக இருக்குது. இது பாருங்க இங்கே. இப்போ இந்த ஹைட்டை மட்டும் செக் பண்ணிக்கலாம். இந்த ஹைட் இருக்குது பாருங்கள், இதை செக் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த ஹைட்டு, இதுக்கு நிப்பிள் ஹைட்டோ அந்த ஹைட் வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு கரெக்டாக செக் பண்ணிக்கணும். 6 ஒரு புள்ளி இருக்குது. அப்போ அதே 6 ஒரு புள்ளி இதில் இந்த சைடு வரணும் நமக்கு. ஓகே, 6 ஒரு புள்ளி இங்கேயே வந்துடுது. ஓகேவா, இப்போ இங்கேருந்தேவும் கரெக்டாக இந்த ஷேப்லேயே கொண்டு வந்துட்டா சரியாக வந்துடுது. இந்த பாகம் டாட்டுக்கு போயிடும். இப்போ இந்த ஆம்பிள் அளந்துடலாம். 4.5 வந்துருச்சு. அடுத்தது நம்ம இங்கேருந்து அந்த 4.5 வச்சு ஒரு கொஞ்சம் இடம் அழிஞ்சிருக்கு. ஏழு. ஓகே, கரெக்டாக வந்துடுச்சு. இங்கேருந்து இப்போ இறக்குறோம் அதில். ஓகேவா, இதில் வந்து இந்த பாயிண்ட்டை இப்படி இந்த ஆம்பளோட இதில் இங்கே இப்படி கொண்டு வந்து இப்படி டவுன் பண்ணி இப்படி எடுத்துகிட்டு வரோம். ஓகே, ரைட். இப்போ இந்த பாயிண்ட் ஜாயின் பண்ணும்போது பொறுத்தும் பொழுது இது சேர்றோம். நம்ம இந்த பாகமும் நமக்கு சேரணும், இந்த பாகமும் கரெக்டாக வந்து உட்காரணும், இங்கேயும் நமக்கு சரியாக வரணும். இப்போ ஒரு நூல் இறக்கியிருக்கோம் நம்ம இங்கே இறக்குறதுனால இதில் கொஞ்சம் லைட்டாக இங்கே இறக்கிடலாம். ஓகேவா, திரும்ப இங்கே கரெக்டாக ஒரு நூல் இறக்கிட்டோம். இப்போ இதுதான் நமக்கு கரெக்டான அளவு. இந்த இடத்துக்கு பாருங்கள், இதை எப்படி நான் வச்சு காமிக்கிற பாருங்க. இங்கேருந்து இங்கே வரணும் பாருங்க, ரெடி. ஓகேவா, ப்ளஸ் தையலுக்கு. ரைட்டு. இப்போ நம்ம இதை அப்படியே வெட்டி எடுத்துட்டா வந்துடும், சரியாக வந்துடும். இப்போ இடுப்பளவு இதை செக் பண்ணிக்கலாம். இப்போ இதில் மொத்தம் எவ்வளவு இருக்குது, இதில் நமக்கு இடுப்பளவு எவ்வளோ தேவை, நமக்கு வந்து இடுப்பளவு எவ்வளோ தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25.5. 25 நாளாக நம்ம டிவைட் பண்ணி 26 நம்ம 4 டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 5 கூட வச்சுக்கோங்க. 26 நம்ம 4 டிவைட் பண்ணால் 24, 25, 26, 6.5 இன்ச்சு நமக்கு தேவை. 6.5க்கு ஒரு புள்ளி கம்மியாக தேவை. இங்கே எவ்வளோ இருக்குது அப்படின்னா 9 இன்ச்சு இருக்குது. இந்த ரெடியில் வரைக்கும் 9 இன்ச்சு இருக்குது. 6.5 அப்படி போனால் கூட 7.5, 8.5, 9, 2.5 இன்ச்சு தான். 2.5, 5 இன்ச்சு. அப்படின்னும் போது நம்ம ஓப்பன் டாட்டு கண்டிப்பாக கொடுத்துக்கலாம். ஓப்பன் டாட்டு இன்னும் ஒரு 3/4 இன்ச்சு கொடுத்தே ஆகணும். கொடுத்துட்டா நல்லாயிருக்கும் அந்த ஃபிட்டிங். அது ஓப்பன் டாட்டு நான் இங்கே வச்சிடுறேன். 3/4 இன்ச்சு டாட் கொடுத்துருக்கேன். இப்போ 2.5 தான் இங்கே வருது. அப்படின்னும் போது நமக்கு இங்கே தையலுக்கு பார்த்தீங்கன்னா 2 புள்ளி 2.5 புள்ளி பாருங்க, இதுதான் தையலுக்கு கரெக்டாக தையலுக்கான அளவில் வந்துடுது. இது தையலுக்கான அளவு. ஓகேவா, இதுதான் அந்த தையலுக்கான அளவு. இந்த சென்டர்கிட்ட மட்டும் சும்மா உங்களுக்கு போடுறேன். இந்த டாட் 2 இன்ச்சு இங்கே வைக்கும் பொழுது சரியாக வந்துடும். இப்போ டாட்டோட அளவு 2.5 நம்ம வைக்க போகிறது தெரிஞ்சிச்சு. இப்போ பாருங்க, இங்கே எவ்வளோ இருக்குது, 3.25 வச்சோம் பார்த்தீங்களா. இங்கே வந்து என்ன செய்யலாம், இப்போ 2.5 அப்படின்னா 1.25. பாருங்க, இதோட அளவில் 2.5 அப்படின்னா அதில் பாதி 1.25, 1.25ல் பாதி ஒரு 3/4 இன்ச்சு குறைவாக வச்சுக்கணும். இங்கே பாருங்க, இங்கே விட 3.25, இங்கே வந்து 2.5, இந்த இடத்துல 2.5 வைங்க. அப்போ தான் அந்த ஷேப் வந்து உங்களுக்கு சரியாக வரும். இந்த ஷேப் இருக்குது பாருங்களேன், அப்போ தான் அழகாக வரும். ரொம்ப ஜாஸ்தியாக அப்படி எடுக்கக்கூடாது, ரொம்ப உள்ளேயும் கொடுக்க வேண்டாம். இந்த டாட்டோடைய பாதியில் பாதி. ஓகேவா, அதை ஆட் பண்ணி இப்போ இங்கேருந்து தான் அந்த 2.5 இன்ச்சு. ஓகேவா, இப்போ இந்த தையலுக்கும் இங்கே தையலுக்கு வரணும். இப்போ இதோட மீதி எங்கே பாருங்கள், இங்கே நம்ம எவ்வளோ வச்சுருக்கோம், 2.5 இன்ச்சு இருக்குது. இந்த 2.5 இப்படி மடிச்சிருங்க.
இந்த 2.5 மடிச்சுட்டு இங்கேருந்து நமக்கு எவ்வளோ வரணும், 6.5 இன்ச்சு வரணும். இப்போ இந்த கிராஸில் கொண்டு வாங்க. 6.5க்கு ஒரு புள்ளி கம்மியாக இருந்தால் பரவாயில்ல, கம்மியாக தான் இருக்கணும், அவ்வளோதான். இப்போ இதுதான் ஓகேவா. ப்ளஸ்ஸு தையலுக்கு இந்த சைடு இது வந்து ரெடி. இது இங்கே இந்த 2.5, இங்கே வந்து நமக்கு மொத்தம் 6.5 இருக்குது. இந்த பாகம் தான் டாட்டு. இதில் போய் இது இதில் போய் இதில் அணிஞ்சிடும், இது இதில் வந்து அணிஞ்சிடும். ஓகேவா. இந்த பாகம் அங்கே போய் அணிஞ்சிடும். இப்போ இதை வந்து ஸ்ட்ரெயிட்டில் வைங்க. இந்த பாகத்தை இதிலேருந்து இதை ஸ்ட்ரெயிட்டில் வைங்க. இந்த ஒரு பாகம் கிராஸில் வரும், இந்த ஒரு பாகம் ஸ்ட்ரெயிட்டில் வரும். ஓகேவா. அவ்வளோதான். இது வந்து கொஞ்சம் இது கூட லைட் கிராஸ் தான், நம்ம ரொம்ப கிராஸ் எடுக்கல, லைட் கிராஸ் எடுத்துருக்கோம். இது வந்து இதில் போய் இணையணும். இது லைட்டாக இப்படி கொஞ்சம் ஷேப் கொடுத்து இதில் போய் இணையணும். இப்போ இதை நீங்கள் வந்து ஒரு ஸ்கேல் வச்சு நீங்கள் மார்க் போட்டாலும் போட்டுக்கலாம். இதை நீங்கள் லைட்டாக ஒரு புள்ளியாக வச்சுட்டு தான் பண்ணணும். அப்போ தான் வந்து அழகாக உட்காரும். இதில் ஒரு ஷேப் கொடுத்துருங்க, சின்னதாக ஒரு அழகான ஒரு ஷேப். இங்கே ஒரு ஷேப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதில் போய் இணைச்சிக்கோங்க. அடுத்து பாருங்க இந்த ஷேப். நின்று திருப்பக்கூடாது, நம்ம தைக்கும் பொழுது அப்போ சரியாக வராது, அதனால் அந்த ஷேப் கொடுக்கணும். அவ்வளோதான். இப்போ இதில் இணைச்சிருங்க இதை. அவ்வளோதான். ஓகேவா. இப்போ இதுதான் இதோடைய டாட்டோடைய இடைவெளி. இப்போ நம்ம இதில் இங்கே வெட்டுவோம், இங்கே வெட்டுவோம். இது வந்து வெட்ட போகிறது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இது தையலுக்கு இதில் வெட்டிடுவோம், இங்கேருந்து இதில் தையலுக்கு வெட்டுவோம். இது நம்ம பேட்டர்ன் இல்லாமல் வெட்டுறது. ஓகேவா. ஓகே. இப்போ இதையும் நினச்சிக்கணும், இதையும் நினச்சிக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த லென்த்தை செக் பண்ணணும், இந்த ஹைட்டை செக் பண்ணணும். இப்போ பாருங்க, இந்த ஹைட்டு வந்து நமக்கு இந்த சென்டர் வந்து இங்கே சரியாது, இது வந்து சேர்ந்துருச்சு. இதுக்கு கீழே இப்போ செக் பண்ணிக்கலாம். இங்கேருந்து இதுக்கு கீழே நம்ம செக் பண்ணிக்கலாம். ஆறுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக இருக்குது. இங்கேருந்து நம்ம அந்த ஆறுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக இருக்குது. இதில் வந்து இதில் இறக்கணும் பாருங்க, இங்கே வரணும். இப்போ தான் வந்து அது கரெக்டாக வந்து பொருந்தும், கரெக்டாக உட்காரும். ரெண்டுமே சரியாக இருக்கணும், இல்லைன்னா ஒரு இது வந்து குறைஞ்சிரும். இப்போ இதில் தையலோடு சேர்த்துது, இதனால் இங்கே போட்டுங்க லைட் கிராஸ். இந்த இது தையலோட சேர்த்துக்கணும். இப்போ ரெடி தைக்கிறதுக்குன்னா இங்கேருந்து நம்ம இப்படி தையல் விடுவோம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது ரெடி, வெட்ட போகிற மாதிரி இருக்குது. ப்ளஸ் தைக்கிறது வந்து இது. ஓகேவா. ரைட்டு. இப்போ இந்த டாட் வந்து நம்ம முக்காலஜி இங்கே கொடுக்குறோம். கண்டிப்பாக கொடுத்தா ஃபிட்டிங் நல்லாயிருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா பிரின்சஸ் கட்டுக்கெலாம் வந்து டாட் வராது, எப்படி நீங்கள் பிரின்சஸ் கட்டுக்கு டாட் பிடிக்கிறீங்க, வேண்டாம் அப்படின்னு மாதிரி கூட சொல்கிறாங்கன்னு சொல்லி பதிவு பண்ணுறாங்க. வேண்டாம்னு சொல்லிட்டாங்கன்னா பரவாயில்லை, அவங்களுக்கு நம்ம வந்து கொடுத்தா தான் அது ஃபிட்டிங் நல்லாயிருக்கும் அப்படின்னு. இப்போ இவங்களுக்கு இந்த கப் ஷேப் வந்து இன்னும் கொஞ்சம் எனக்கு தூக்கலாக வேணும், இன்னும் கொஞ்சம் அப்படி வேணும்னாங்கன்னா இந்த பாகத்தை மட்டும் கிராஸாக போடலாம். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் ஆக தன்மை கொடுத்து இந்த பாகத்தை மட்டும் கிராஸாக கொடுக்கலாம். ஆனால் இவங்களுக்கு ரொம்ப வித்தியாசம்லாம் இல்லை, அதனால் இது போதுமானது. இது அதுவே காமிச்சிருக்கு இவ்வளோதான் அப்படின்றத காமிக்குது. இதுக்கு மேலே நம்ம வந்து வளைவு எடுக்க, இது வந்து ஃபிட்டிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். அதனால் ஓகேவா. இப்போ இந்த கீழ்ப்படி அளவுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இந்த வந்து அந்த கீழ்ப்படி அளவு இங்கே எவ்வளோ இருக்குன்னு சும்மா ரஃபாக அளந்து பார்ப்போமா. பாருங்க, கீழ்ப்படி அளவு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இங்கே வந்து 3 ஒரு புள்ளி இருக்குது, அந்த 3 ஒரு புள்ளி இங்கே வைக்கிறேன். 6 இருக்குது, 6 இருக்குது. இங்கே அதை வந்துடுவோம். இந்த 6 கொண்டு வந்து இங்கே வைக்கிறேன். 10, அந்த 10 எப்படி நகர்த்திடுவோம். 10 அப்படி நகர்த்தினா 13 அப்படின்னா 13னா 26, 13 அப்படின்னா 26, 27 வருது. இந்த இடம் வந்து 27 வருது. ஓகேவா. அவங்களுக்கு 25.5 இடுப்பளவு 25.5. இப்போ இடுப்பு கீழ்ப்படி அளவு கூடி இருக்கு பார்த்தீங்களா, 27, 1.5 இன்ச்சு கூடி இருக்கு. ஓகேவா. நம்ம வச்சுருந்தோம் ஆக்சுவலாக எடுத்தளவு, ஆனால் எடுத்தளவு இவங்களுக்கு 25 தான். கீழ்ப்படி அளவு உங்களுக்கு நான் எடுத்திருந்தேன் 25 தான் வந்துருந்துச்சு. நம்ம ஆனால் எடுத்திருந்தாலும் நம்ம அதில் ஒரு 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு ஆட் பண்ணுவோம், 4ஆக பிரிப்போம். மேல்பாடிக்கும் நடுபாடிக்கும் 4ஆக பிரிப்போம். எப்பயுமே இருப்பை விட ஒரு 1.5 இன்ச்சு ஆட் பண்ணுவோம். ஆனால் எடுக்க வாய்ப்பு இல்லைன்னா எடுத்திருந்தோம் அப்படின்னா எடுத்தளவு வந்து 1/2 இன்ச்சாவது ப்ளஸ் பண்ணுவோம். ஓகேவா. எடுத்தளவு வந்து 1/2 இன்ச்சுனா 25னா 26 வரணும் அப்படின்ற கணக்கில் நம்ம கொண்டு வருவோம்.
ஆனால் இது 13 13 26 27 காமிக்குது நமக்கு இதில். ஏன்னா இது வந்து பிரின்சஸ் கட்டு. இப்போ நம்ம யோக் கட்டிங்காக இருந்தால் நம்ம இந்த இடத்துல கம்மி பண்ணி இன்னும் அந்த டாட்டா இன்னும் ஒரு 4-5 டாட்டா கொடுப்போம். இது பிரின்சஸ் கட் இருந்தால அது ஒரு ஷேப்புக்கு வரணும் அப்படின்றதா இது கீழ்ப்படி அளவு, இந்த இடம் தான் கீழ்ப்படி அளவு நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஏன்னா இந்த கோடு போட்டுருக்கும் பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் யோக்கு வரும். யோக்கு போது நம்ம இதையே வளர்த்துருக்கோம். ஆனால் நம்ம இதுக்கு கீழே நேராக தான் கொண்டு வந்துருக்கோம். இதில் நம்ம கிராஸ் எடுக்கல, இதை ஸ்ட்ரைட்டாக கொடுத்துருக்கோம். இங்கே மட்டும்தான் வளைவு கொடுத்து அழகாக கொண்டு வந்துட்டோம். ஓகேவா? ரைட். இது நம்ம பேக்கை வச்சு மார்க் பண்ணது தான், அதனால இதை அப்படியே நீங்கள் இந்த மார்க் மேலேயே வெட்டிக்கலாம். இப்போ இந்த பேக்கை வச்சு நம்ம சைடு தைக்கும்போது மட்டும் வெட்டும்போது இதை செக் பண்ணணும். இது எப்படியான பொசிஷனில் வருது, என்ன இயல்பு, என்ன நிலையில் வருதுன்னு பார்க்கணும். மேலே போகிற மாதிரி வருதுன்னா மேலே போகிற மாதிரி இருக்குன்னா கரெக்டாக இருக்குது. லைட்டாக தான் மேலே போகிற மாதிரி இருக்குது. நம்ம அந்த கீழ் மார்க்கு தான் இதில் வெட்டினது. இப்போ அந்த கீழ் மார்க்கு தான், அப்போ தான் ஆம்பல் வந்து நமக்கு செட் ஆகுச்சு இதில். ஓகே, எழுதி கட்டி கொடுத்துட்டு திரும்ப இதில் கொண்டு வந்துட்டோம். இதுதான் நம்ம கரெக்டாக வெட்டுற மார்க்கு. இதை நம்ம இப்போ துண்டு பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதை வந்து துண்டு பண்ணி எடுத்துருவோம். இப்போ இதில் இந்த பாகத்தை எடுத்துடுறோம். இது வந்து டாட்டோடைய கனம் இவ்வளோதான். இதுக்கு டாட் கனம் வந்துருக்கு. அடுத்து நம்ம பேக் டாட் வர இதில் பிடிச்சிருந்தோம் இல்லையா, பேக் டாட் 1 1 2 இன்ச்சு பிடிச்சிருந்தோம். மொத்தமாக கணக்கு போட்டுக்கலாம். இது சென்டரு, பாருங்க சென்டரில் நாச் வெட்டிடணும். இதோடைய சென்டரில் இதை நாச் வெட்டிடணும். இப்போ இதை தான் வந்து இணைக்கிறோம். பாருங்க இதில் கரெக்டாக இதில் இணைச்சி இதை கொண்டு வச்சோம்னா இது சரியாக வந்துடணும். ஓகேவா? இது கரெக்டாக வந்துடும். இது இப்போ இதுதான் ரெடி. நம்ம வந்து வேறு எதுவும் மாற்றலை. கடைசியில் இதுதான் ரெடி நமக்கு. இப்போ இது வந்து கரெக்டாக இது நம்ம கவர் தட்டு இங்கே மட்டும்தான் எடுத்துருக்கோம். இது தச்ச உடனே கரெக்டாக இருக்குது. ஓகேவா? இப்போ இதில் பாடி அளவு இதில் நாச்சு வச்சுருங்க. இப்போ இதிலேருந்து இப்போ இதை கீழே ஜாயின் பண்ணுறோம், பொறுத்துறோம். இதை பொறுத்தும் பொழுதும் இது சரியாக வரணும். இப்போ இது சரியாக வரணும். இந்த ஹைட்டு நமக்கு சரியாக வரணும். இதை ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ணிக்கோங்க. பாருங்க, ஏன்னா இதில் அப் அண்ட் டவுன் வந்துடக்கூடாது. இந்த 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 பாகம்லாம் நமக்கு கரெக்டாக வந்துடணும். நம்ம கணக்கு இப்போ நம்ம இதில் வளர்க்காமல் நம்ம தைச்சிருந்தோம் அப்படின்னா பாருங்க ரொம்ப வித்தியாசம் வந்துடும். இது பாருங்க கரெக்டாக இருக்குது. இந்த பொருந்த இடம் கரெக்டாக இருக்குது. ஏன்னா இது இந்த வீயாக போகிறதுனால இந்த இடம் வந்து இதுதான் நமக்கு ரெடி. இதுதான் ரெடி. இந்த நாச்சு கரெக்டாக வெட்டிடுங்க. இப்போ இதில் 1/2 இன்ச்சு நம்ம வளர்த்தோம் பார்த்தீங்களா, அது இந்த பாகம் வளர்ந்துருக்கிறதுனால இந்த 1/2 இன்ச்சு நம்ம வளர்த்துட்டோம். இது ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு எவ்வளோனாலும் இந்த இடத்த கரெக்டாக இதை அளந்து பார்த்து இதுக்கு கீழே எவ்வளவு, இதுக்கு மேலே எவ்வளவு, இதை செக் பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் சேர்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ இதில் ஓப்பன் சைடு நம்ம இது ஃப்ரண்ட் ஓப்பன் தான், தையலுக்கு தான் விட்டு தான் நம்ம வெட்டுறோம். இங்கே கழுத்துக்கிட்ட மட்டும் கொஞ்சம் குறைவாக வச்சுக்கலாம். இந்த இடத்த அவ்வளோதான். கழுத்துக்கிட்ட மட்டும் கொஞ்சம் குறைவாக, ஏன்னா லைட்டாக லூஸ் கொடுத்துரும் அப்படிங்கிறதுக்காக. இதில் எவ்வளோ டாட் கொடுக்கணும் அப்படிங்கிறதே நம்ம என்னென்னா, நீங்கள் பாருங்க இப்படி வெட்டி வச்சுட்டிங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக கொடுக்கணுமா கொஞ்சம் குறைவாக கொடுக்கணுமா அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிடும். 3/4 இன்ச்சு தான் டாட்டு, இங்கே தான் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிடுவாங்க. அப்படி வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த கணம் தானே அது, இந்த கணம் தானே அது. இதை கூட செக் பண்ணிடுவோமா? எவ்வளோ வந்திருக்கு? 2.25 வந்திருக்கு. 2.5 வரல, 2.25 2.25 4.5. இப்போ அப்படியே நான் நோட் பண்ணுறேன். 2.25 4.5 ப்ளஸ் வந்து இங்கே ஒரு நம்ம வந்து இங்கே ஒரு கால் அரை விட்டோம் இல்லையா, அரை. ஓப்பன் சைடு வந்து 3/4 1.5 மொத்தம் 4 4.5 5 4.5 5 6 6.5 ப்ளஸ் ஒரு 2
2 8.5 இன்ச்சு நமக்கு மொத்த டாட் வந்துருக்கு. பேக்கில் 2 இல்லையா, மொத்தம் சேர்த்தா 8.5 இன்ச்சு டாட்டு. ஓகே, இப்போ நம்ம இதில் கணக்கு போட்டிருந்தோம் அப்படின்னா எவ்வளோ வரும் அப்படின்னா, ஷோல்டர் மைனஸ் பண்ணது ஆட் பண்ணியிருப்போம். இப்போ இதில் ஷோல்டர் மைனஸ் பண்ணது ஆட் ஆகல. கீழே நமக்கு வந்து இடுப்புக்கும் நடுப்பாடிக்கும் உள்ள வித்தியாசங்களில் வந்து வர்ற அளவு ப்ளஸ் மேல்பாடிக்கு நடுப்பாடிக்குள்ள வர அளவு வந்துருச்சு. இதில் ஷோல்டர் மைனஸ் பண்ணது, ஏன்னா போட் நெக்கு நம்ம ஷோல்டர் மைனஸ் பண்ணது வரல, ஃப்ரெஞ்சஸ் கட்டுறதுனால வரல. அது மட்டும் நம்ம வந்து இப்போ கீழ் யோக் இருக்கிறதா இருந்தால் அதோட ஷேப்பே வேறையாக வந்திருக்கும். ரைட்டு, இதில் இருக்கிறத நம்ம கொண்டு வந்துட்டோம். ஓகே, இது அப்படியே லைனிங்கு ஒரிஜினலில் நம்ம வெட்டிக்க வேண்டியதான், அவ்வளோதான். கவத்தட்டி எல்லாமே யோக்கு எல்லாமே கை எல்லாமே வச்சுட்டோம். யோக் கிடையாது இதுக்கு, ஸ்லீவில் கவத்தட்டி எல்லாமே எடுத்துட்டோம். ஓகே, நன்றி.